بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا وزدنا علما وارزقنا فهما. அன்பிற்கினிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் பெரும் கிருபையினால் இன்று காலையிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கல்வி வகுப்பில் மரியாதைக்குரிய ஷேக் ஹாலித் பின் உஸ்மான் அஸ்ஸபத் பேராசிரியர் அவர் எழுதியிருக்கக்கூடிய ஃபிக்ஹு ரத்தில் முகாலிஃப், மாற்று கருத்துடையவர்களுக்கு பதில் சொல்வதில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வழிகாட்டுதல் என்கிற தலைப்புல அவர் தொகுத்த சுமார் 80 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை தான் நம்ம காலில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல முதலாவது அமர்வில் நிறைய பேர் இப்போ கொஞ்சம் புதுசா வந்திருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அந்த ரிவிஷனை முடிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், டைரக்டா புதிய பாடங்களுக்கு போயிடுவோம். அதே மாதிரி குறிப்பெடுத்த எல்லாரும் ஆரம்பத்திலிருந்து அந்த குறிப்புகள் கரெக்டா தான் எடுத்திருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 4 விஷயங்கள் தான் மைய கருத்தாக ஷேக் அவர்களால் அலசப்படுகிறது. அதாவது அஹ்ல் பிதாக்காரர்களுக்கு மறுப்பு கொடுப்பது, எடுத்த உடனேயே மறுப்பு கொடுத்து விட வேண்டுமா, அதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது முதலாவது விஷயம். 2வது, எப்போது மறுப்பு கொடுப்பது மார்க்கமயமாகும், மறுப்பு கொடுப்பதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது, மறுப்பு கொடுக்கிற விஷயத்திலே பேண வேண்டிய இஸ்லாமிய வழிமுறைகள் வழிகாட்டுதல்கள் என்ன அப்படிங்கிறத ஷேக் அவர்கள் என்ன செஞ்சாங்க, துவக்கமாக ஆரம்பத்தில் பதிவு செய்கிறார்கள். அதற்கப்புறம் இந்த மறுப்பு கொடுக்கக்கூடிய விஷயத்துல சலஃபுகள், நேர்வழி பெற்ற நல்லோர்களாகிய அந்த முன்னோர்கள் என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத பத்தி ஷேக் அவர்கள் விவரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல முதலாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆரதாரம் என்பது அல்லாஹ்வுடைய கலாமை கொண்டோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாமை கொண்டோ இஜ்மா போன்ற அந்த விஷயங்களை மையப்படுத்தி தான் இருக்கணும். 2வது, எதெல்லாம் குர்ஆனுடைய சுன்னாவுடைய நஸ்களுக்கு, குர்ஆன் சுன்னாவுடைய அந்த விஷயங்களுக்கு ஒத்துவரதாக இருக்கிறதோ, உடன்பட்டதாக இருக்கிறதோ, அதுல தர்க்கங்களோ விவாதங்களோ புரியக்கூடாது. 3வது, குர்ஆனிலும் சுன்னாவிலும் வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்திற்கு மாற்றமாக யாராவது கருத்துக்கள் சொன்னால் அந்த கருத்துக்கள் தான் விமர்சிக்கப்பட வேண்டுமே தவிர அந்த கருத்தாளர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, விமர்சனம் செய்யக்கூடாது. 3வது, மாற்று கருத்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன கருத்தை சொல்கிறார்கள் அப்படிங்கிறத முழுமையா நம்ம படிச்சு பார்த்துட்டு தான் அதுக்கு மறுப்பு சொல்ல வரணும். அடுத்து, மிகைப்படுத்தப்பட்ட அடிப்படையில் யாரேனும் ஏதேனும் விஷயங்கள் சொல்லியிருந்தால் அந்த மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், அதுல அது நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அதில் கவனிக்கணும். அடுத்து, யார் எந்த கருத்தை சொல்லியிருந்தாலும் அந்த கருத்துக்கு மறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அது எந்த காலத்தில், எந்த சூழலில், என்ன சூழ்நிலையில் அது பேசப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத சொன்னேன். அடுத்து, இந்த மறுப்பு சொல்லுதல் அல்லது கருத்து வேறுபாடு கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயத்துல அடிப்படையான சில தெளிவுகள் நமக்கு இருக்கணும். அந்த தெளிவுகளை பொறுத்த வரைக்கும் முதலாவது விஷயம், கருத்து வேறுபாடு என்பது எப்போதும் இந்த சமூகத்தில் இருக்கத்தான் செய்யும். அதை யாரும் என்ன செய்ய முடியாது, கருத்து வேறுபாடை முழுமையாக கலைந்து விட முடியாது. 2வது, கருத்து வேறுபாடை பொறுத்த வரைக்கும் அது உண்மையான கருத்து வேறுபாடா அல்லது ஒரு ஹிலாஃப் சுவரி, அதாவது ஒரு மேலோட்டமான ஒரு கருத்து வேறுபாடா அப்படிங்கிறத கவனிக்கணும். உண்மையான கருத்து வேறுபாடா இருக்கும்போது அதுல நம்ம கவனத்தை கொள்ளணும். அது ஒரு மேலோட்டமாக கருத்து வேறுபாடாக தெரிகிறது, ஆனால் ஆக்சுவலி அது என்ன கிடையாது, கருத்து வேறுபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அடுத்து, கருத்து வேறுபாடு என்பது என்னதான் சமூகத்திலே நடக்கும், இருந்துதான் ஆகும், முன் சென்ற காலத்திலே அது இருந்திருக்குது அப்படிங்கிறதுனால அது ஓகே, அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, சில பேர் அறியாமையின் காரணத்தினால் அதாவது இஹ்திலாஃபுல் உலமா ரஹ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. உலமாக்களுக்கு மத்தியில் வரக்கூடிய கருத்து வேறுபாடு என்னது, அது ரஹ்மா, அது அல்லாஹ்வுடைய அருள் அப்படி. இன்னும் சில பேர் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லுவாங்க, லவ்ல தஅவீலுல் ஹலக்கல் உலமா அப்படி. லவ்ல தஅவீலுல் ஹலக்கல் உலமா, கருத்து வேறுபாடுங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லாட்டா அந்த உலமாக்கள்லாம் எப்போ செத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கருத்து வேறுபாடு கொண்டுகிட்டே இருப்பாங்களாம். இப்படிலாம் மிகைப்படுத்த சொல்லப்படுறது. அந்த மாதிரியான வாதங்களின் பக்கம், நம்ம கருத்துக்களின் பக்கம் நம்ம செவிசாய்க்க கூடாது. கருத்து வேறுபாடுங்கிறது சமூகத்துல இருந்தது, ஆனா அது என்னது, ஒரு தீமையான விஷயம்தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நமக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த புத்தகத்துல ரொம்ப மையப்படுத்தி நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அல் ஹிலாஃபுல் மதுமூம், அல் ஹிலாஃபுல் மம்தூஹ் அல்லது மதுமூஹ், இகழப்பட்ட கருத்து வேறுபாடு, புகழப்பட்ட கருத்து வேறுபாடு. அதுல முதல்ல இகழப்பட்ட கருத்து வேறுபாடு பத்தி தான் இமாம் ஆரம்பிக்கிறாங்க. இகழப்பட்ட கருத்து வேறுபாடுன்னா என்னது, ஒரு பிதாத்துக்காரரிடமிருந்து ஒரு விஷயம்
குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்பட்ட வகையில, எதிரான வகையில பரவுது அல்லது அவங்க பரப்புறாங்க அப்படின்னு சொன்னா, ஆரம்பமாக அதில் நம்மை போன்ற கல்வி தேடும் மாணவர்கள் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு என்ன? முதலாவது நிலைப்பாடு, அவர்கள் சொல்வதை நாம் காது கொடுத்து கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னா, அதை ஒருவர் செய்யும் போது, அதாவது அவரிடமிருந்து ஒருவர் விலகி இருக்கிறார், ஒரு விதத்துக்காரர் பிரச்சாரகர் ஒருத்தர் இருக்கிறார், விதத்து கருத்துக்களை சமூகத்திற்கு மத்தியில பரப்புகிறார், அவர்கிட்ட இருந்து நம்ம விலகி போறோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது விஷயம் அல் வலா வல் பரா, அல்லாவுக்காக நேசித்தல், அல்லாவுக்காக வெறுத்தல் அப்படிங்கிறத நம்ம அங்க உறுதிப்படுத்துறோம். ரெண்டாவது, இந்த மாற்று கருத்து கொண்ட அந்த விதத்துக்காரரிடத்தில் விதத்துக்காரரை நாம் விலகி இருப்பதை கொண்டு நான் உனக்கு முரண்பட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவருக்கு உணர வைக்கிறோம். மூன்றாவது, நாம போய் உட்கார்ந்து கேட்கும் போது நம்மளை பார்த்து பலரும் என்ன செய்வாங்க, கேட்க வருவாங்க. உதாரணமா இங்க இருக்கக்கூடிய வகுப்புகள்ல சில பேர் தான் ரொம்ப ஆர்வத்தோட முதல்ல வந்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்திருக்காங்கிறத கேள்விப்பட்டு அடுத்தவங்க என்ன செய்வாங்க, வந்திருப்பாங்க. இதே மாதிரிதான் மற்ற விஷயங்களுக்கு. உதாரணமா ஒரு சினிமா பிரபலம் ஊர்ல இருந்து வராரு அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்றாங்கன்னு வைங்க, முதல்ல அதை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா நம்முடைய நெய்பரோ அல்லது நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ யாராவது அங்க போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பின்னாடி என்ன செய்வாங்க, மற்றவங்களும் போக ஆரம்பிப்பாங்க. அதனால ஒருத்தர் விதத்துக்காரருடைய கருத்தை கேட்கறதுக்கு ஒருத்தர் போனா அவர் பின்னாடியே பல பேரும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை அவர் தடுக்கிறாரு. அதே போன்று விதத்துக்காரர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை சும்மா நாங்க கேட்பதற்காகத்தான் உட்கார்றோம் அப்படின்னு நீங்க போனா கூட அந்த விதத்துக்காரருடைய கருத்து பொதுமக்களுக்கு மத்தியில் ஒரு பேசு பொருளாக ஆகுவதற்கு அது என்ன ஆயிடும், ஒரு காரணமாயிடும். அப்ப அதை தடுப்பதற்காக நம்ம போகக்கூடாது. ரெண்டாவது, அவர் சும்மா சொல்லதானே செய்யறாரு, அதை சும்மா கேட்டு வைப்போம் அப்படின்னு நினைச்சு போய் நீங்க உட்கார்ந்தாலும் உங்களுக்கு தெரியாது, உங்க உள்ளத்தினுடைய ஓரத்துல அது என்ன ஆயிடும், ஒரு வடுவை ரெக்கார்ட் ஆயிடும், ஒரு தாக்கத்தை அதை ஏற்படுத்திடும். அப்ப இந்த மாதிரி விதத்துக்காரர்கள் என்று தெரியுது, மார்க்கத்துக்கு முரண்பட்ட விஷயத்தை வேணுக்குனே பேசுறான்னு தெரியுது. அப்ப அந்த மாதிரி சபையில நம்ம சாட்சியா இருக்கும்போது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கோ சாபத்திற்கோ ஆளாகிவிடக்கூடிய பாதிப்பு அது இருக்குது. அப்படிங்கிறதுனால யாரெல்லாம் வேண்டுமென்றே மனமுரண்டு வைத்து சமுதாயத்தை பிரிக்க வேண்டும், தூய்மையான கொள்கை அளிக்க வேண்டும்ங்கிற நோக்கத்துல இந்த மாதிரி பண்றாங்களோ அவங்க கிட்ட நம்ம போகாம இருக்கிறது தான் சால சிறந்தது அப்படிங்கிறது ஷேக் அவர்கள் முதலாவது பகுதியில சொல்றாங்க. சரியா? அடுத்து அதே நேரத்துல இந்த பொதுவாக தர்க்கம் செய்வது, விவாதம் புரிவதை பற்றி மார்க்க நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுவாக தர்க்கம் செய்வது, விவாதம் செய்வதை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை, வரவேற்கவில்லை என்பதை தாண்டி அது தடை செய்கிறது. அடிப்படையில் அது என்னது, தடை தான். அதுக்குண்டான குர்ஆன் வசனங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள், சஹாபாக்களுடைய கருத்துக்கள், இமாம்களுடைய கருத்துக்கள் அதெல்லாம் போடப்பட்டுச்சு. அதுக்கு வலு சேர்க்கும் விதத்துல குர்ஆன் அடிப்படையில் ஈமான் கொள்வதற்காகத்தான் இறக்கப்பட்டதை தவிர அது நீங்க தர்க்கம் பண்ணி விவாதம் பண்ணி ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக இறக்கப்பட்டது. முதல்ல குர்ஆன் இறக்கப்பட்டது எதுக்கு, ஈமான் தான். யாருக்கு ஈமான் கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது, அப்படி ரொம்ப சமூகத்தில் ரேராக இருப்பவர்களுக்கு தான் தர்க்கத்தினுடைய வாசலை காட்டுதே தவிர அது அடிப்படையில் நம்பிக்கையின் வாசலை தான் காட்டுகிறது. அதே போன்று எங்கெல்லாம் தர்க்கம் செய்வதற்கும் விவாதம் செய்வதற்கும் குர்ஆனில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த அனுமதிக்கப்பட்ட இடங்கள் கூட ஒரு கடுமையை காட்டிவிட்டு தான் அது அனுமதிக்கிறது. அப்படியே அனுமதிச்சாலும் நீங்க அந்த முன்பின் வசனங்கள், இந்த வசனத்தினுடைய போங்குகள், அந்த வசனத்தினுடைய பாங்குகள் அதை நீங்க கவனிச்சீங்கன்னா அதுல என்ன இருக்குது, ஒரு கண்டமும் ஒரு கடும்போக்கும் இருக்குது. அதே போன்று சலஃபுகளை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் பெரும்பாலும் என்ன செய்யல, அவங்க விவாதத்திலிருந்தும் தர்க்கம் செய்வதிலிருந்தும் விலகிதான் இருந்திருக்கிறார்கள். ஏன், அந்த விவாதம் செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை விட பாதிப்புகள் அதிகமாகிவிடும் அப்படின்னு அஞ்சினவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, விலகிதான் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று சமூகத்தில் தர்க்கம் செய்த முன் சென்ற நேர்வழிப்பட்ட அந்த நல்லோர்களுடைய கூட்டத்தில் தர்க்கம் செய்த அறிஞர்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களும் நீண்ட யோசனைக்கு பிறகுதான் தர்க்கத்தின் கதவை திறந்தார்கள். எடுத்த உடனே வா நீயா நானா போட்டு பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் அவங்க என்ன செய்யல, சமூகத்திற்கு வழிகாட்டவில்லை. ரொம்ப தேவையான இடத்தில் அவர்கள் தர்க்கம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம். பட் அதே நேரத்துல எங்கெல்லாம் தர்க்கம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, விவாதம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது குர்ஆனுடைய வசனம் சூரத்து நஹல்ல 125வது வசனம், அதுல என்ன சொல்லப்படுது, உன்னுடைய இறைவனின் பாதையின் பால் நபியை நீங்கள் அறிவை கொண்டும் நல்லுபதேசத்தை கொண்டும் அடையுங்கள், மேலும் நன்மையான முறையில் அவர்களிடத்திலே விவாதம் செய்யுங்கள் அப்படிங்கிற வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களிடத்தில் உங்களுடைய செல்வத்தை கொண்டும் உங்களுடைய உயிருடைமைகளை கொண்டும் உங்களுடைய நாவுகளை கொண்டும் நீங்கள் சண்டையிடுங்கள் அப்படின்னு வந்திருக்கிறதுனால அது விவாதம் செய்வதற்குண்டான ஒரு அனுமதினு பார்க்கப்படுது. அதே போன்று கதிரியாக்கள், ஜஹமியாக்கள் இந்த மாதிரி வழிகட்ட பிரிவினர்கள் பலரோடும் முன் சென்ற உலமாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, விவாதங்கள் புரிந்திருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரியான விஷயங்களும் எடுத்துக்காட்டப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், இந்த முதலாவது அமர்வுல பார்த்தோம். சரி, இப்போ நம்ம பார்க்க போறது
எங்கெல்லாம் அல் ஜதலுல் மதுமூம் இகழப்பட்ட விவாதங்கள், இப்ப நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததே மெயினா போக்கஸ்டா எதுக்குள்ளதான் அது ரவுண்ட் அடிக்குது, புகழப்பட்ட விவாதம், இகழப்பட்ட விவாதம். எப்பெல்லாம் சந்தேகத்திற்கிடமின்றி அது இகழப்பட்ட விவாதங்களாக மாறும் அப்படின்னா ஷேக் அவர்கள் அதுல சில அடிப்படைகளை சொல்றாங்க. இது 17வது பக்கத்துல இருந்து இப்ப நம்ம பார்க்கிறோம். இதுல வரக்கூடிய விஷயத்தை பொறுத்த என்ன வருது, அல்-இஅ்திபாருல் அவ்வல் وهو ما كان بالنظر الى موضوع الرد او المناظره. அந்த விவாதம் செய்யப்படுவதற்குண்டான நோக்கம் அங்கே என்னவாக இருக்கு, சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பன போன்ற நோக்கங்கள் அங்கே இல்லாமல் வெறுமனே தர்க்கம் செய்யப்பட வேண்டும், விவாதம் செய்யப்பட வேண்டும் என்பதை மாத்திரம் அங்கே நோக்கமாக இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்யப்படுகிறது, அது ஜதல் மதுமூம் ஆகுது. ஜதலுல் மதுமூம் இகழப்பட்ட விவாதமாக மாறுகிறது. அது எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம், அதற்கு சில சில விஷயங்களை ஷேக் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். என்ன கோடிட்டு காட்டுறாங்க அப்படின்னா, மாக்கான தரீகுஹு ஸமஅ, அந்த விவாதம் செய்வதற்கு முன் வரக்கூடிய நபர் இருக்கிறார் இல்லையா, அந்த நபருடைய நோக்கம் முழுக்க முழுக்க சமூகத்தில் புகழை பெற வேண்டும் அப்படிங்கிறது நோக்கமா இருக்கு. அப்படிதானா? இப்ப நம்ம ஊர்ல எலெக்ஷன் நடக்கும் போது ஒரு சில பேரு 10 ஓட்டு கூட வாங்க மாட்டான், அவனுக்கே தெரியும். ஆனா 10 வாட்டி ஆனாலும் அவன் போய் நாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்? பேப்பர்ல அவன் பேர் வரும், இவரும் என்ன செய்திருக்கிறாரு, வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அப்படின்னு. ஏன்டா இதை செய்யற, இல்ல அதை நான் ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதனால செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ இந்த ஷேக் கிட்ட போய் நம்ம உட்கார்ந்தாலே அவங்களுக்கு என்ன ஆயிடுது, ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருது. நான் அந்த ஷேக் பின்பாஸ் கிட்டே நான் விவாதம் பண்ணிருக்கிறேன். அன்னைக்கு கூட ஒரு ஆள் பேசிக்கிட்டு நகைச்சுவையா சொன்னார், நான் மக்காலே தொலை வச்சிருக்கிறேன். பயந்துட்டேன். மாஷா அல்லாஹ், எப்படிங்க? இல்ல உம்ராக்கு போகும்போது பெட்ரோல் பங்க்ல பஸ் நிக்கும் மக்கா என்ட்ரன்ஸ்ல, அப்போ நாங்க எல்லாம் 2வது 3வது ஜமாத்து நிறைய நடக்கும், அப்ப நான் என்ன செய்யிருக்கிறேன் தொலை. இன்னொருத்தர் நான் அப்படி பார்த்தா நான் ஹரம்லயே தொலை வச்சிருக்கேன். ஹரம்ல எப்படியா தொலை வச்ச? இல்ல நாங்கெல்லாம் உம்ராக்கு மொத்தமா போனோம், அப்போ அது ஜமாத்து நடக்காத டைம், நாங்க 10 பேர் நேத்து ஒன்னா நின்று தொழுதோம், அப்ப நான் என்ன செஞ்சாங்க, இமாமத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்றாருன்னா அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அவர் சொன்னது உண்மை, ஹரம்ல நான் இமாமா நின்று தொலை வைத்தேன் அப்படிங்கிறது என்னது உண்மை. ஆனா அப்படி அவர் சொன்னாருன்னு உடனே ஷேக் சுதேஷ் மாதிரி, ஷேக் சுரைம் மாதிரி இவரும் அந்த இமாம்களுடைய பட்டியல ஒருத்தரம் எடுத்துக்க முடியுமா? நீ என்னவா இருக்க, நான் அட்மினா இருக்கேன். எதுல அட்மினா இருக்க? வாட்ஸ்அப் குரூப்ல அட்மினா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரிதான். அப்போ வேண்டும் என்று சும்மா புகழை பெறுவதற்கும் ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கும் சில இவன் வர்றான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கிட்ட ஒருவர் விவாதத்திற்கு சரிக்கு சமமாக உட்காருகிறேன் என்று முடிவெடுத்தால் அந்த விவாதம் என்ன மாதிரியான வகையில சேர்க்கப்படுது, இகழப்பட்ட விவாதமாக சரி. இது நம்பர் 1. 2வது, எந்த டாபிக்ல ஒரு விவாதம் புரிய வர்றார் அந்த டாபிக்க பார்க்கணும். அல் மசாயில் வல் கவாயா அல்லதி லா யப்லுகுஹா அக்லுல் முகாத்தப், எந்த மக்களுடைய அறிவுக்கு எட்ட முடியாத அல்லது தேவையில்லாத விஷயங்களை ஒருவர் தலைப்பாக கொண்டு வந்தால் அதுவும் என்ன செய்யாது, அந்த விவாதத்துக்கு ஒரு ஒத்துக்கிட்டார்னா அதுவும் இகழப்பட்ட விவாதமாக கருதப்படும். சரியா? புரியுதா உங்களுக்கு? கொண்டு வர டாபிக் எந்த விதத்திலும் சமூகத்திற்கு என்ன கிடையாது, பயனே கிடையாது, எந்த விதத்திலும் பயன் கிடையாது. அது செய்வதனால் தீனுக்கோ துனியாவுக்கோ அல்லது மக்களுடைய மார்க்க அறிவினுடைய மேம்பாட்டிற்கோ பயனே இல்லாத விஷயங்களை, விவகாரங்களை ஒருவர் தலைப்பாக தூக்கி கொண்டு விவாதத்திற்கு வருகிறேன் என்று சொன்னால் அந்த விவாதத்திற்கு ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அதுவும் இகழப்பட்ட விவாதமாக மாறிவிடும். அடுத்த ஷேக் அவர்கள் சுட்டி காட்டுகிற மிக முக்கியமான விஷயம் அல் ஜதலு ஃபி ஆயாத்தில்லாஹ், வேண்டுமென்றே அல்லாஹ்வுடைய வசனங்களில் ஒருவர் விவாதம் புரிய வருகிறார். அல்லாஹ்வுடைய வசனங்கிறது என்னது, அது குர்ஆனுடைய வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னெல்லாம், அது எல்லாமே ஹத்மி. ஹத்மி என்றால் உறுதியாக வரையறுக்கப்பட்ட நம்பிக்கை கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். இந்த குர்ஆனுடைய இந்த வசனம் இது உண்மையா இல்லையா, வா விவாதம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நவுது பில்லா, அந்த விவாதத்திற்கு ஒரு ஒப்புக்கொள்ளும் போது அது என்ன ஆயிடும், இகழப்பட்ட விவாதமாக மாறிவிடும். அதற்கு குர்ஆனுடைய வசனங்கள் சூரத்து ஷூராவுடைய 35வது வசனம், சூரத்து காஃபிர்னுடைய 4வது வசனம், அதில் அல்லாஹ் ரொம்ப தெளிவாகவே சொல்லுகிறான், மா யுஜாதிலு ஃபி ஆயாத்தில்லாஹி இல்லல்லதீன கஃபரு, அல்லாஹ்வுடைய வசனங்களில் வீண் தர்க்கம் புரிபவர்கள் காஃபிர்களே அன்றி வேறில்லை. இதெல்லாம் குர்ஆனில் நேரடியாக தடை செய்யப்பட்ட விஷயங்கள். அதனால நம்ம அந்த விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது, தர்க்கங்கள் செய்யக்கூடாது. சரி, அடுத்து இந்த தர்க்கத்தை, எது இகழப்பட்ட தர்க்கம் நம்ம சொல்றோம்ல, இந்த தர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே இகழ்ந்திருக்கிறார். மார்க்கம் இது இகழ்ந்திருக்கிறது. அது எந்த வகையிலெல்லாம் அது இகழப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஷேக் அவர்கள் ஒரு
சில குறிப்புகளை தராங்க. அதாவது இகழப்பட்ட தர்க்கம், இகழப்பட்ட விவாதம் அப்படிங்கிறது எதனால் அது இகழப்பட்டதாக மாறுகிறது? ஏன்னா சில வார்த்தைகள் இருக்கும், அந்த வார்த்தைகளே அந்த வர்க்கத்துக்கு ஒரு முடிவை தந்து விடாது. உதாரணமா நம்ம ஊர்ல நம்ம சொல்றாங்கல்ல, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா யாரு? அவங்க பேக்வேர்டா? உண்மையிலேயே மனிதர்கள் அப்படி நம்ம யாரையாவது சொல்ல முடியுமா? தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து இவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றான்னு வைங்க, வார்த்தை தாழ்த்தப்பட்ட அப்படிங்கிற வார்த்தையினால அவன் தாழ்த்தப்பட்டவனா? அப்ப அதனால ஒரு விஷயத்தை நீங்க அது பயன்படுத்தப்படுது அப்படிங்கறதுனால இது என்னவாயிடாது, அதனுடைய அர்த்தத்திறது முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ளாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? உதாரணமா நம்முடைய கிங் சல்மான், அவருக்கு என்ன பட்ட சிறப்பு பேருங்க, என்ன பேர்ல அவங்க அழைக்கப்படுறாங்க? கஸ்டோடியன். மாஷா அல்லாஹ். அது அரபியில சொல்லும்போது எப்படி சொல்றாங்க? காதிமுல் ஹரமைனி ஷரீஃபைன், இரு புனித ஸ்தலங்களின் பணியாளர். அவங்களா ஸ்வீப்பிங் பண்ணுவாங்களா? அப்போ அந்த வார்த்தை அங்க சொல்லப்படுதுன்னா அது அந்த அர்த்தத்துல கிடையாது. அவங்க நினைச்சிருந்தா தங்களை அமீர் என்றும் என்னென்ன பேர்களையோ அவங்க சொல்லலாம். ஆனா அந்த எல்லா பேர்களை காட்டிலும் அவங்க உயர்ந்த அந்தஸ்துல எதை பாக்குறாங்க? இரு புனித ஸ்தலங்களுக்கு செய்யக்கூடிய சேவையை அவங்க என்ன செய்யறாங்க? அதுதான் முதல்ல. ஏன்னா அறிஞர்கள் இப்ப அந்த ஆட்சியாளர்கள் எப்படி அறியப்படுறாங்க? இப்ப நீங்க குவைத்துல போனீங்கன்னா அங்க உள்ள ஆட்சியாளர்கள் அமீர் அப்படின்னு அறியப்படுறாங்க. ஒரு ஓமான் போன்ற நாடுகள்ல போனீங்கன்னா அங்க சுல்தான் அப்படின்னு அறியப்படுறாங்க. சாரி, குவைத்துல அமீர் ஷேக் சபா தான் சொல்றாங்க. நீங்க மற்ற அமீரகங்களுக்கு போனீங்கன்னா அங்க அமீர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். இங்க மலிக் அப்படிங்கிற வார்த்தை இருந்தாலும் அவங்களுக்கு மலிக் அப்படிங்கிறதா மன்னருக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா தங்களுடைய பட்டமாக அவர் எதை நினைக்கிறாங்க? இரு புனித ஸ்தலங்களுக்கு செய்யக்கூடிய சேவையை நினைக்கிறாங்க. பட் ஆனா அதுக்கு அரபிக்ல போடும்போது எப்படி போடுறாங்க? ஹாதிம் அப்படின்னு போடுறாங்க. ஹாதிம் அப்படின்னா சர்வெண்ட், பணியாளர்னு அர்த்தம். ஆனா நம்ம எந்த அர்த்தத்துல அதை எடுத்துக்கணும்? அப்ப அந்த வார்த்தை வருதுங்கிறதுனால அந்த வார்த்தைக்கு சமூகத்தில் என்ன அர்த்தம் இருக்கிறதோ அந்த அர்த்தத்தை கண்ண மூடிட்டு கொடுத்துட முடியாது. அத மாதிரி இகழப்பட்ட விவாதம் அப்படின்னா என்ன? இகழப்பட்ட விவாதம் பார் குர்ஆன்ல வருது. எப்பெல்லாம் அது இகழப்பட்டதாக மாறும்? அல்லதீன யுஜாதிலுன ஃபி ஆயாத்தில்லாஹி பிகைரி சுல்தானின் அதாஹும், அவர்களிடத்தில் வந்திருக்கிற எந்த ஆதாரமும் இல்லாமல் அல்லாஹ்வின் வசனங்களில் அவர்கள் விவாதம் செய்தால், தர்க்கம் புரிந்தால், கபுர மக்தன் இன்தல்லாஹி வ இன்தல்லதீன ஆமனூ, அது அல்லாஹ்விடமும் சரி இறை நம்பிக்கை கொண்டவர்களிடம் சரி மிகப்பெரிய பாவமாக அது ஆகிவிடும். அப்போ இல்ம் இல்லாமல், அது குறித்த அறிவு இல்லாமல் ஒருவர் தர்க்கம் செய்வதற்கு தயாராகும் போது அது எப்படிப்பட்டதாயிடுது? இகழப்பட்டதாக மாறிவிடுகிறது. இரண்டாவது விஷயம் என்ன? இத்திபாஉல் முத்தஷாபஹ், குழப்பமான அர்த்தங்களையே பின்பற்றுவது. ஒரு விஷயம் ஒன்று வருகிறது என்று சொன்னால் அது நேரடியான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு போனால் அதுல சிக்கலே கிடையாது. இதுதான் சொல்லுது, இதை அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் வேண்டுமென்றே என்ன செய்யறது இவங்க? அதில் உள்ள அந்த முத்தஷாபிகான குழப்பம் தரக்கூடிய அர்த்தங்களை அதை இவர்கள் எடுத்துக்கொண்டு அதையே மையப்படுத்தி அதையே விரிவுபடுத்தி பெரிதுபடுத்தி அதன் பின்னால் போகும்போது அதுவும் என்ன ஆயிடுது? இகழப்பட்ட விவாதமாக மாறிவிடுகிறது. குர்ஆன் வருகிறதா இல்லையா? ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன் ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு இப்திகாஅல் ஃபித்னதி வப்திகாஅ தஅவீலிஹி. சூரா ஆல் இம்ரானுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம். யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஹ்கமான வசனங்களை பத்தி, ஒரே அர்த்தம் நேரடியான அர்த்தம் தரக்கூடிய வசனங்களும் குர்ஆனிலே உண்டு, ஒரு சில மறைமுகமான அர்த்தங்களை உள்ளடக்கி கொண்ட விஷயங்களும் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் அது ஒரு சோதனைக்காகவும் கல்வியாளர்களிடமிருந்து நாம் கல்வி பெற வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறார்? இறக்கி வைத்திருக்கிறார். ஆனால் யாருடைய உள்ளங்களில் வழிகேடு இருக்கிறதோ, நோய் நிரம்பி இருக்கிறதோ, அவர்கள் என்ன செய்வாங்க? முஹ்கமான வசனங்கள் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அவங்க அந்த வேறு அர்த்தங்கள் தரக்கூடிய அல்லது மாற்றர்த்தங்கள் தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வசனங்களின் பின்னாலே வேண்டுமென்றே போய் அதை அவர்கள் பெரிதுபடுத்துவார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்களை எல்லாம் இகழ்ந்து குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லி இருக்கிறார். மூன்றாவது அல் மிராஉ ஃபில் குர்ஆன், குர்ஆனில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே செய்யக்கூடிய தர்க்கம். அதெல்லாம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, அல் மிராஉ ஃபில் குர்ஆனி குஃப்ர், குர்ஆனில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதத்தில் தர்க்கம் புரிவது குஃப்ர், இறை மறுப்பாகும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். குர்ஆனுடைய விஷயத்தில் தர்க்கம் புரிவதுனா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, குர்ஆனுடைய வார்த்தைகளில் சந்தேகப்படுவது. இரண்டாவது, குர்ஆனுடைய வார்த்தைகள் சொல்லக்கூடிய அர்த்தங்களில் சந்தேகப்படுவது. உதாரணமா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதுக்கு என்ன அர்த்தம்? புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. ரைட்.
இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறது என்னது? குர்ஆனுடைய வசனம். ஒருத்தர் சொல்றாரு இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறது குர்ஆனுடைய வசனமே இல்லை அப்படிங்கிறது, அதுவும் குஃப்ரு. இன்னொருத்தர் சொல்றாரு இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அப்படிங்கிறதுல அர்த்தம் கிடையாது, இதுக்கு அர்த்தமே வேற. அப்படி ரெண்டுமே பிரச்சனை. அந்த வசனம் அது என்று ஏற்றுக்கொள்கிற விஷயத்தில் ஒருவர் தன்னுடைய சந்தேகத்தையோ தர்க்கங்களையோ அல்லது குதர்க்க சிந்தனைகளையோ அவர் அங்கே உள்நுழைக்கின்ற போது அதுவும் இறைமறுப்பாகிவிடும். அந்த குர்ஆனுடைய வசனம் என்ன அர்த்தத்தை சொல்லுகிறதோ அந்த அர்த்தத்தை வேண்டுமென்றே மாத்தினால் அதுவும் என்ன ஆயிடும்? அதுவும் இறைமறுப்பாகிடும். உதாரணமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியான தூதர் அப்படிங்கிறது குர்ஆன்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்காரு இல்லையா? எப்படி வருது அந்த வசனம்? வசனத்தை வருது வந்துருச்சு. அவர் அல்லாஹ்வுடைய தூதராகவும் நபிமார்களில் இறுதியானவராகவும் இருக்கிறார். இப்ப இந்த காதியானி குரூப் என்ன சொல்லுது? ஹாத்தம்ங்கிறது மோதிரம், சீல். நம்ம சொல்றோம் ஒரு டாக்குமெண்ட் ஃபுல்லா எழுதிட்டு சீல் வச்சுட்டா என்ன ஆயிடுச்சு? கிளாஸ் அந்த டாக்குமெண்ட் முடிஞ்சிடுச்சு, அப்படிதானே? அது ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தானே சைன் பண்ணி சீல் வைப்போம். அப்ப அல்லாஹ் சொன்னது இது இறுதி நபிங்கிற அர்த்தத்துலதான். ஆனா இவங்க என்ன செய்யறது? அதை திரிக்கிறது, அதை மாத்துறது. இல்ல, இது இப்படி ஒரு ஆபரணத்தை போல, ஒரு மோதிரத்தை போல அப்படிதான் எடுத்துக்கணும். அப்போ ஒரு வசனத்தை முதல்ல வசனத்தை மறுப்பான். இது யாரு? அதாவது வழிகட்ட ஷியா பிரிவினர்களும் வழிகட்ட காதியானிகளுடைய பிரச்சனை என்னன்னா, முதலில் வசனங்களாக அவர்களுடைய கொள்கைக்கு எது எதிராக இருக்குதோ அதை என்ன செஞ்சிருவாங்க? மறுப்பாங்க. மறுப்பதற்கு வாய்ப்பு இல்லாத வகையில் அவர்களுடைய வாய் அடைக்கிற விதத்துல நம்ம வாதங்களை எடுத்து வைக்கும் போது அதனுடைய அர்த்தம் இது இல்லம்பா. இது குர்ஆனுடைய வசனங்களுக்கு மாத்திரமல்ல, சுன்னாவை நம்பிக்கை கொள்கிற விஷயத்தில் உள்ள வழிகேடர்களுக்கும் இதே அளவுகோல் தான். முதலில் அவர்கள் என்ன செய்வாங்க? இது ஹதீஸே கிடையாது அப்படின்றாங்க. இது குர்ஆனுக்கு முரண்படுது, இது ஹதீஸே கிடையாது அப்படின்னு. இல்லப்பா, இது ஹதீஸே கிடையாதுன்னா எப்படி நீ சொல்ல முடியும்? இந்த ஹதீஸை ஒரு சில ஹதீஸ்கள் இருக்குது, அவங்க தனியா அந்த ஹதீஸினுடைய டெக்ஸ்ட்டை மட்டும் சொல்றது இல்லை. ஒரு ஹதீஸினுடைய ஒரு வாசகம் சொல்றோம்னா அதுக்கு ஒரு இன்சிடென்ட், ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதுக்கு ஒரு என்ன இருக்கும் சம்பவம். உதாரணமா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரவு நேரத்தில் தொழக்கூடியவராக இருந்தால் அவர் நன்றாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி. இது ஒரு ஹதீஸ். இந்த நஸ், இந்த மத்தனுங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது வரைக்கும் தான். ஆனா இது எப்ப சொன்னாங்க? அப்துல்லா இப்னு உமர் அப்படின்னு ஒரு நபித்தோழர் அங்க இருக்கிறார், அப்படிதானே? அவருக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அந்த டைம்ல கொஞ்சம் ஒரு தொடர்ச்சியாக இரவு தொழுகை தொழாமல் இருந்திருக்கிறார். அந்த விஷயத்தை யாரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லி இருக்கிறார்கள். அப்போ சொல்லும் போது இப்னு உமருடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் இந்த செய்தியை மறுக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த செய்தியை மட்டும் நான் மறுக்க முடியாது, நான் எதெல்லாம் மறுக்க வேண்டியது வரும்? எல்லாத்தையும். அதுக்கு யாரு விட்னஸ்? அந்த இன்சிடென்ட் ஏன் நடந்துச்சு, அது யார் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொண்டு போனாங்க, அந்த சபையில யார் யாரெல்லாம் இருந்தாங்க. அப்போ ஒரு ஹதீஸை நீங்க மறுக்கிறீங்கன்னு சொன்னா டக்குன்னு மறுக்க முடியாது. அது சொன்ன எந்த சம்பவத்துல இந்த நூற்றாண்டு எப்படி ஒண்ணு நடந்திருக்கா இல்லையா, அப்ப எல்லாத்தையும் மறுக்க வேண்டியது வரும். அப்ப அதனாலதான் இவங்க என்ன செஞ்சிருவாங்க? அர்த்தத்தை மாத்துவாங்க. அங்க இப்னு உமர்னு சொன்னா இப்னு உமர் இல்ல அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ இந்த குர்ஆனை மறுப்பதற்கு எதிரிகள் எதை கையாண்டார்களோ, மார்க்கத்தினுடைய எதிரிகள், அதே போன்றுதான் இந்த மன்ஹஜின் எதிரிகள். எப்படி எதிரிகள் ரெண்டு வகைப்படுறாங்க? ஒன்னு மார்க்கத்தின் எதிரிகள், இன்னொன்னு மன்ஹஜின் எதிரிகள். மார்க்கத்தின் எதிரிகள் ஒண்ணு அது குர்ஆனே இல்லம்பா, அதை நம்ம 1000 ஆதாரங்களை கொண்டு நிரூபித்து விட்டா இல்ல அது வேற அர்த்தத்தை சொல்லுதுமா. அதே போன்றுதான் இவர்கள். இது ஹதீஸே இல்லம்பாங்க, அதை மறுக்க முடியாத அளவுக்கு நம்ம அடுக்கடுக்கான ஆதாரங்களை அள்ளி போடும் போது இந்த ஹதீஸ் இதை சொல்லலை அப்படிம்பாங்க. அப்போ வழிகேடர்களுடைய ஆயுதம், வழிகேடுகளுடைய வாய் தான் மாறுபடும், இது வேற வாக்குமூலம் என்ன செய்யாது, மாறாது. அப்போ அந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை மறுப்பது, இரண்டாவது குர்ஆனுடைய அந்த வார்த்தைகள் சொல்லுகின்ற பொருளை மாற்றுவது அல்லது மறுப்பது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, எப்படி இக்ராஉல் குர்ஆன் மஅதலஃபத் அலைஹி குலூபுக்கும் அல்லது மஅதுலிஃபத் அலைஹி குலூபுக்கும். குர்ஆனை நீங்கள் வாசித்து வாருங்கள், குர்ஆனை வாசித்து வாருங்கள். அந்த வாசித்து வரும்போது அது உங்களுடைய உள்ளங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதத்திலே இருக்க வேண்டும். நீங்கள் வாசித்துக் கொண்டே வரும்போது உங்களுக்கு அது ஒரு இஹ்திலாஃபை, ஒரு கருத்து வேறுபாடை உருவாக்குகிறது என்றால் ஃபகூமு அன், உடனே அங்கிருந்து எழுந்து சென்று விடுங்க. ஏன்? உதாரணமா குர்ஆனுடைய வசனங்கள் பத்தி சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு என்ன சொல்றது, ஒரு பேச்சுவார்த்தை. இப்போ நம்ம கிட்ட எழுதி பாதுகாக்கப்பட்ட அதே வடிவத்துல அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இருந்துச்சா? இல்ல. அங்க எப்படி இருந்துச்சு? முதல்ல அவர்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்த எல்லா ஹாஃபிதுகளுடைய உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டுச்சு. அதே போன்று பெரும்பான்மையான நபித்தோழர்கள் அவர்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் ஏடுகளை வைத்திருந்தார்கள், அதில் எழுதி பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிதானே? இவரிடத்துல சில சூறாக்கள் இருக்கும், அவரிடத்துல சில சூறாக்கள் இருக்கும்.
அப்போ இது பிற்காலத்துல குறிப்பா அபூபக்கருடைய ஆட்சி காலத்துல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களை கொண்டுதான் இந்த பணி நிறைவடையப்பட்டது. அப்ப ஆனாலும் இது குர்ஆனுடைய வசனம் தான், இது குர்ஆனுடைய வசனம் தான் என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளக்கூடிய, கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவங்கள், நடைமுறைகள் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே இருந்துச்சு. அப்ப எழுதி வைப்பதில் யாருக்காவது சில மறதிகள் வந்திருக்கலாம், அல்லது ஒரு விஷயத்தை எழுதி ஒரு விஷயத்தை விட்டுருக்கலாம். ஒருத்தர்கிட்ட இல்லைங்கிறதுனால அது குர்ஆனே இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது, நீங்க முடிவெடுத்துடக்கூடாது. அப்ப அதனால நீங்க குர்ஆன் விஷயங்களாக ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்ளும் போது ரொம்ப கவனமாக இருங்க. அப்படி சொல்லப்பட்டது. இது குர்ஆனுடைய வசனங்களை பேச்சுவாக்கில் இது குர்ஆன்ல இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு பாரதூரம் ஏற்பட்டக்கூடாது. அப்படி நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது ஏதேனும் மாறுபாடு வருவதாக நீங்கள் உணர்ந்தாலே என்ன செஞ்சிருங்க, அமைதியாகி விடுங்கள், அங்கிருந்து எழுந்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய விஷயத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவு பெரிய எச்சரிக்கைகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். அதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த இகழப்பட்ட விவாதம் அப்படிங்கிறது அல்லது இகழப்பட்ட தர்க்கம் அப்படிங்கிறதுல இன்னொரு ஒரு அம்சம் அதுல இருக்கு. அது என்னன்னா தகல்லுஃப் தஅம்முக் அப்படிங்கிறாங்க. தகல்லுஃப் தஅம்முக் அப்படின்னா என்ன, அதாவது கனப்படுத்துவது. அல்லாஹ் சாதாரணமாக சில விஷயங்களை சொல்லியிருப்பான், வேண்டுமென்றே இவங்க என்ன செய்வாங்க, அதனுடைய அர்த்தத்தை, அந்த பிம்பத்தை பெரிதுபடுத்துவது. அதான் தஅம்முக் வ தகல்லுஃப். ஒரு வசனம் உதாரணமா அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு அதுல என்ன இருக்குது, தொழுகையை நிலைநாட்டுங்கள்ங்கிற வார்த்தை வந்துருச்சு. நிலைநாட்டுங்கள் அப்படின்னு என்னது, தொழுகையை கரெக்டா தொழுவுங்க தான் அது அர்த்தம். தொழுகை கரெக்டா தொழுங்க, ஆனா நிலைநாட்டுங்கள் என்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது அப்படிங்கறத புடிச்சு நான் 1.25 மணி நேரம் பயன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இதுதான் ஆத்து ஜக்காத். ஆத்து ஜக்காத் என்னது, ஜக்காத்தை கொடுங்கன்னா ஆத்துன்னு தானே வரணும். ஏன் ஆத்துன்னு வருது? வழக்கமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கிவிங் என்ன சொல்றோம், ஆச்சா யுச்சி. அப்போ ஆத்து ஜக்காத்னு வரல, ஆத்து ஜக்காத்னு வருது. ஜக்கா அதை கூட பிராக்டிஸ் பண்ணும்போது, டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஜக்காத்தை கொடுங்கள் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா கொஞ்சம் அதுக்கு அர்த்தம் புஷ்டி வரணுங்கிறதுக்காக ஜக்காத்தை வழங்கி வாருங்கள், ஏன்னா அதுல ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். இப்போ ஆத்தா கொடுத்தான் அப்படின்னும் போது அது மேபி ஒரு ஒரு சம்பவத்தோடு கூட அது முடிந்து விடலாம், அப்படிதானா? இப்போ அவர் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கும் கொடுத்து வந்தார் அப்படிங்கிறதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? கொடுத்தார்னு சொல்லும் போது அது ஒரு நாள் கூட நடந்திருக்கலாம், ஆனா கொடுத்து வந்தார் அப்படின்னும் போது அப்போ மாஷா அல்லாஹ் அந்த காலத்தில் தர்ஜுமா செய்தவர்கள் இது எல்லாத்தையும் கவனிச்சு ஓரளவுக்கு அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாகத்தான் செய்திருக்கிறார்கள். நம்ம இப்ப உட்கார்ந்துகிட்டு தொழுகையை தொழுங்கள் என்று வரவில்லை, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று வந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டு, சரி அதுக்கு மார்க்கத்துக்கு உட்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வேறு சில செய்திகள், சஹாபாக்கள் புரிந்து கொண்ட வேறு சில செய்திகளை நம்ம அதுல கோர்த்து இணைத்து அதை நம்ம அர்த்தப்படுத்தும் போது, அர்த்தத்தை ஆழப்படுத்தும் போது அது தப்பு கிடையாது. ஆனா நான் என்னுடைய உள்ளத்திலே வரக்கூடிய விஷயம்தான் அதில் இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் செய்யக்கூடாது, அதுல ஒரு பிரிவினைகளை உண்டு பண்ணக்கூடாது. இது இன்றைக்கு வரைக்கும் நவீனத்துவ காலத்திலே பல பேரும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமா தஜ்ஜால், இந்த தஜ்ஜாலுடைய விஷயம், யாஜூஜ் மாஜூஜுடைய விஷயம், அதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? தஜ்ஜால்னா தஜ்ஜால் அவ்வளவுதான், அதை பத்தி என்ன வருதோ ரைட். தஜ்ஜால் ஒருத்தர் தஜ்ஜாலுங்கிறது அது ஒரு பர்சனாலிட்டி கிடையாது, அது ஒரு நபர் கிடையாது. அல்லது யாஜூஜ் மாஜூஜுங்கிறது நீங்கள்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கூட்டம் கிடையாது. என்ன, அது செல்போன்ல இருக்கிற சிம் கார்டு, அது நம்ம உள்ள வைக்கக்கூடிய அந்த சிப்பு, உள்ள வைக்கக்கூடிய அது இதுன்னு சொன்னா இதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் இருக்கு? அரிஸ்டாட்டில் அங்க சொல்லியிருக்கிறாரு, கார்ல் மார்க்ஸ் இங்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, அதை எதையும் கொண்டு ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலியாக. இதுதான் தஃபஹும். இதுதான் என்னது, தகல்லுஃப் தஅம்முக். என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை ரொம்ப எளிமையாகவும் மேலோட்டமாகவும் சாதாரணமாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் சகலமும் உள்ளே இருந்தும் எனது வாதத்திறமையை காட்டுவதற்கோ அல்லது 10 பேரை விட 11வது ஆள் நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்கோ நான் என்ன செய்யக்கூடாது, வாண்டடா அந்த டாபிக்களை கொண்டு வரக்கூடாது. எங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்த ஷேக் கமாலுத்தீன் மதனி அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவார். அதாவது குல்லு ஜதீதின் லதீதுன் அப்படிங்கிற, குல்லு ஜதீதின் லதீத், புதியதாக வரக்கூடிய எல்லாமே சுவையாகத்தான் இருக்கும். புதியதாக வரக்கூடிய எல்லாமே சுவையாகத்தான் இருக்கும். பாரம்பரியமாக சில உணவுகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், அது ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். ஆனா திடீர்னு மார்க்கெட்ல புதுசா ஒரு டிஷ் அறிமுகப்படுத்தும், அது எல்லாரும் அதை வாங்கி பயன்படுத்தும் போது, எல்லாரும் அதை பிரபல்யத்துவப்படுத்தும் போது, பாரம்பரியமாக நாம் சாப்பிட்டு கொண்டிருந்த உணவை விட அது சுவையில் பல்லாயிரக்கணக்கான மடங்கு கீழே இருந்தாலும் அது எப்படிதான் தெரியும் நமக்கு, ரொம்ப சுவையா தெரியும்.
அதே மாதிரி ஹாலிஃப் துரஃப் அப்படிங்கிற ஒரு ப்ரோவர்ப் அடிக்கடி சொல்லுவார். ஹாலிஃப் துரஃப், மாற்றமாக சொல்லு நீ அறியப்படுவாய். மாற்றமாக சொல்லு நீ அறியப்படுவாய். அது என்ன மாற்றமாக சொல்லு நீ அறியப்படுவாய்? எல்லாரும் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சாப்பிடுவோம்? எத்தனை வாட்டி தான் சாப்பிடணும்? 3 வாட்டி சாப்பிடணும். 3 வாட்டி சாப்பிடுறோம், சரியா? 3 வாட்டிலாம் சாப்பிடாது, நீ 6 வாட்டி சாப்பிடுன்னு ஒரு ஆள் சொல்றாரு. 3 வாட்டி சாப்பிடுன்னு 300 கோடி பேர் சொல்றான். 6 வாட்டி சாப்பிடுன்னு ஒரே ஒரு ஆள் சொல்றாரு. யாருடைய கருத்து பிளாஷ் ஆகும்? அவர் சொல்றது ஒரு வகையில சரியா கூட இருக்கும். 3 நேரம் மொத்தமா வச்சு அடுக்காத, ரெண்டுமே அர்த்தம் இருக்கு அதுல. கொஞ்சம் சாப்பிடு, பசி எடுக்கும் போது கொஞ்சம் சாப்பிடு. ஆனா இருந்தாலும் சமூகத்தில் ஒருவர் அறியப்பட வேண்டுமானால் அவர் என்ன செய்யணும்? புதியதாக எதையாவது கொண்டு வரணும். அறதப்பழதாக இருந்தாலுமே அதுக்கு புது பேர் வைக்கணும். அப்போதான் சமூகத்தில் அவர் என்ன செய்யப்படுவார்? பலரால் கவனிக்கப்படுவார். அப்போ இந்த பலரால் சமூகத்தில் கவனிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவே சமூகத்தில் நிறைய வழிகேடுகள் வந்தன. உங்களுக்கு தெரியுமா? சமூகத்தில் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களும் பலவீனமான ஹதீஸ்கள் சொல்றோம் இல்லையா? நீங்க நினைக்கிறீங்களா இந்த பலவீனமான ஹதீஸ்களும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாமே தவறான அர்த்தங்களையே உள்ளே வைத்திருக்கிறது என்று? இப்போ எதெல்லாம் சமூகத்துல ஃபேப்ரிகேட்டட் ஹதீஸ், ஃபேப்ரிகேட்டட் என்னது? புனைக்கப்பட்ட. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லவே இல்லை. அது புனைக்கப்பட்ட செய்திகளை ஹதீஸ்னு அறியப்படுது, சரியா? வீக் நரேஷன், பலவீனமான செய்தி, அறிவிப்பாளர்களுடைய சான்றுகளால் உறுதிப்படுத்தப்படாமல் கோளாறுகள் இருக்கக்கூடிய காரணத்துல பலவீனமான செய்தி சொல்லி இது எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி கெட்ட விஷயங்களையோ கெட்ட அர்த்தங்களையோ அது உள்ளடக்கல. அதுல சில நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆனா நல்ல விஷயம் இருக்குதுங்கிறதுனால ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அப்போ சமூகத்தில் ஏன் இந்த பலவீனமான ஹதீஸ்கள் வந்தது அப்படிங்கிறதுக்கு அறிஞர்கள் இன்னைக்கு நிறைய ஆய்வுகள் செய்யறாங்க. கடைசியா எப்படி ஹதீஸ், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இந்த இமாம்கள்லாம் ஏன் இன்றளவுக்கு அறியப்படுறாங்கன்னா அவங்க செஞ்ச பெரிய சாதனையும் இதுதான். அவங்க கிட்ட எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதை உடனே டக்குன்னு அவங்க பேப்பர்ல எழுதிடாம அல்லது ஏட்டில ஏற்றி விடாமல், உங்களுக்கு யார் சொன்னா, அவர் சொன்னார், அவருக்கு யார் சொன்னா, இவர் சொன்னார், இப்படின்னு கிட்டத்தட்ட அவர்கள் வைத்திருக்கிற நிபந்தனைகளுக்கு எல்லாம் உட்பட்டு உடன்பட்டு உகந்து வரும்போதுதான் சஹீஹுல் புகாரில் அது இடம்பெறும், சரியா? ஆனாலும் மற்ற இமாம் முஹத்திஸீன்கள் நிறைய பலவீனமான ஹதீஸ்களையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அதுல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் அப்படின்னு சொன்னாதான் மக்கள் ஏத்துக்குவாங்க. அதனால நாங்க அப்படி சொன்னோம். ஆக்சுவலி அவர் ஒரு ஆபிதா இருப்பார். ஆபிதா என்னது? வணக்கசாலி, ஒரு ஜாஹித், உலகப்பற்றவரா இருப்பாரு. அவரே சொல்லுவார், நான் தான் இதை சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னு சொன்னேன். ஏன்பா அப்படி சொன்னேன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னு சொன்னாதான் மக்கள் ஏத்துக்குவாங்க. இப்போ நீங்க உதாரணமா கடைக்கு போறீங்க, ஒரு சின்ன குக்கர் வாங்குறீங்க. இந்தியன்ஸ் எல்லாம் பெரும்பாலும் முஸ்லிம்ஸ் எல்லாம் அப்படிதான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அதை எடுத்து பார்த்த உடனே இப்படி திருப்பி பார்ப்போம். என்ன பார்ப்போம்? அதுல மேட் இன் இந்தியா. ஓகே, அவ்வளவு தூரம் இந்தியா போகல, பரவாயில்லையாப்பா, மாஷாஅல்லாஹ், சுதேசிகள் இருக்கீங்க. இன்னும் நாங்க என்ன பண்ணோம்? ஐஎஸ்ஐ இருக்கான்னு பார்ப்போம். ஐஎஸ்ஐக்கு ஃபுல் ஃபார்ம் கேட்டா கூட எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல போய் உட்கார்ந்துருச்சு. என்னன்னு? அதில் ஐஎஸ்ஐ முத்திரை இருந்துருச்சுன்னா அது குவாலிட்டி. அதே போட்டு காருக்கு டயர் வாங்கணும், டயர் பேரு அதெல்லாம் தெரியாது. ஒண்ணுதான் எனக்கு தெரியும், இது அது கூட நமக்கு தெரியும், இது சைனீஸா, அப்படிதானா? இது சைனா ப்ராடக்டா அல்லது கொரியன் ப்ராடக்டா? கொரியன் ப்ராடக்ட்ல இருக்கிற தேர்ட் குவாலிட்டியை விட சைனீஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வேற மாதிரி இருக்கும். அது நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு சொல்லப்பட்ட சிற்றறிவுக்கு என்ன தெரியும்? கொரியனா இருந்தா அது கொஞ்சம் குவாலிட்டி, சைனீஸா இருந்தா அது கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். இப்ப இதெல்லாம் நமக்கு பாலர் பருவத்தில் சொல்லி தரப்படக்கூடிய பாடங்கள். அப்போ ஒரு விஷயம் சந்தைப்படுத்தப்படணும்னா அதுல என்ன இருக்கணும்? அவர் சொன்ன மாதிரி மேட் இன் ஜப்பான் இருக்கணும், அப்படிதானே? அல்லது ஐஎஸ்ஐ அப்படின்னு ஏதாவது இருக்கணும். அப்ப இந்த உலக விஷயங்களுக்கே ஒருத்தர் இந்த ஐஎஸ்ஐ வாங்கினால் அவருக்கு சொர்க்கத்தில் இடம் யாரா சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. அப்ப உலகத்தின் விஷயத்திற்கே அது குவாலிட்டியாக இருக்குதா இல்லையாங்கிறது தன்னை நிரூபிப்பதற்கு சில விஷயங்கள் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதை எடுத்துக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை தவிர எதுவுமே மார்க்கம் ஆகாது அப்படின்னு ஒரு சமுதாயம் உருவாக்கப்படும் போது அந்த இடத்துல நான் என்னுடைய கருத்தை எப்படி, என் கருத்து நான் சொன்னேன் அது சந்தைப்படும். அப்ப அதனால அவங்க என்ன செய்வாங்க? நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் அப்படி சொன்னோம் இருக்குது. நானா மிகைப்படுத்தி சொல்லல. நல்லெண்ணத்தில் என்ன? எல்லாரும் காலையில் இப்ப வெள்ளிக்கிழமை இப்ப நம்ம தர்பியா வைக்கிறோம். அதிகபட்சமா உங்களை என்ன சொல்லி இந்த தர்பியாவுக்கு கூப்பிட்டுருப்பாரு? சொல்லுங்க. நீங்க எந்த வார்த்தையில் மயங்கின்னு சொல்லக்கூடாது, அல்லது எந்த வார்த்தையால் ஈர்க்கப்பட்டு நீங்க இந்த தர்பியாவுக்கு வரீங்க? வெள்ளிக்கிழமை யார் ஒருவர் காலை 9:15 மணிக்கு இது போன்ற தரியா வகுப்பிலே கலந்து கொள்கிறாரோ அவர் 10 ஹஜ் செய்த நன்மை அவருக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு சஹீஹான ஹதீஸ் வந்துருச்சுன்னா இந்த தர்பியா யாராவது மிஸ் பண்ணுவோமா? சொல்லுங்க, மிஸ் பண்ணுவோமா?
அப்போ ஒரு விஷயம் சந்தையாக்கப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அது சன்மார்க்கத்தினுடைய கண்ணியம் கொடுக்கப்பட்டு அது உள்வாங்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு கால ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறது என்ன செய்யணும், அதுல வரணும். அப்ப அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, அதனால மக்கள் அமல்கள் செய்யாமலே இருக்கிறாங்க. மக்கள் அமல்கள் செய்யாம அவங்களை அமல்களை ஆர்வம் ஊட்டுறதுக்காக தான் நாங்க அப்படி சொன்னோம். அப்போ என் நண்பருக்கு இவர்களை நன்றாக நீங்க பார்க்கணும். எப்படி எந்த விஷயத்தையும் அதுல என்ன அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அர்த்தங்களை மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு போனாலே போதும். அதுல என்ன செய்யக்கூடாது, நம்ம அது தேவையில்லாமல் அதை ஆழப்படுத்தக்கூடாது. இந்த ஆழப்படுத்துறதுனா என்ன, ரொம்ப இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய சில சட்டங்களை வேண்டுமென்றே பெரிதுபடுத்துவது, ரொம்ப சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய அம்சங்களை வேண்டுமென்றே அதை பிரம்மாண்டப்படுத்துவது. அதே போன்று சந்தேகங்களை உருவாக்கக்கூடிய விஷயத்துல, சந்தேகங்களை உருவாக்கக்கூடிய அடிப்படையில அந்த தர்க்க தலைப்புகளை அமைப்பது. அதே போன்று எது இதுவரைக்கும் நடக்கவே இல்லையோ அந்த நடக்காத விஷயங்களை குறித்து விவாதம் செய்வது. நடக்காத விஷயங்களை குறித்து என்ன செய்யறது, விவாதம் செய்வது. மார்க்கத்தில் ஒரு விஷயம் ஹராமாகவே இருக்காது, மார்க்கத்தில் ஒரு விஷயம் ஹராமாகவே இருக்காது, ஆனால் அது ஹராம் என்கிற துணியிலே தலைப்புகளை கொண்டு வருவது. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும், ஆனால் அது அனுமதி இல்லை என்கிற துணியிலே தலைப்புகளை கொண்டு வருவது. அப்ப இந்த மாதிரி எது இல்லையோ எது நடக்கலையோ அந்த நடக்காத ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு விவாதம் புரிவதற்கு வருவது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், மா சகத அன்ஹு ஷாரி', குர்ஆனும் சுன்னாவும் எது குறித்து மௌனம் காத்ததோ அது குறித்து மௌனம் காக்காமல் தலைப்புகளை கொண்டு வருவது. ஒரு சில விஷயங்கள் இருக்கு, சகத் அன்ஹு ஷாரி', சகத் அன்ஹுனா என்னது, அதுல ஷரியத் அமைதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கும். உதாரணமா ஹஜ்ஜினுடைய விஷயங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் அந்த உம்மத்திற்கு சொல்லும் போது ஹஜ்ஜினுடைய சிறப்புகள், ஹஜ்ஜினுடைய நன்மைகள் எல்லாத்தையும் பத்தி சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு அன்னைக்கு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்ட ஒரு கேள்வி என்னது, அஃபி குல்லி ஆம், இந்த ஹஜ் அல்லாஹ்வுடைய தூதரே ஒவ்வொரு வருடமுமா அப்படின்னு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி என்ன சொன்னாங்க, நான் ஆமான்னு சொல்லிட்டா, இல்ல கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, அது இதுக்கு சொன்னாங்க. எது, மிஸ்வாக்குக்கு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுக்கு கஷ்டமாக இல்லாவிட்டால், கஷ்டமாக இருக்கும் என்பதை நான் கருதாவிட்டால் ஒவ்வொரு தொழுகையின் போதும் இதை கட்டாயம் என்று நான் ஆக்கி இருப்பேன். ஹஜ்ஜுக்கு ஒண்ணுமே சொல்லல, இவங்க கேட்கிறாங்க அஃபி குல்லி ஆம், ஒவ்வொரு வருடமும் செய்யணுமா. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நான் ஆமான்னு சொல்லிட்டா அது என்ன ஆயிடும், ஷரியத்தாக ஆறிவிடும். அதனால் எது உங்களுக்கு சொல்லப்படவில்லையோ அந்த விஷயத்தை நீங்கள் அமைதியாரு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்துல நமக்கு அதுதான் படிப்பினை, அப்படிதானே. ததுபஹு பக்கரா, பக்கராவை பசுமாட்டை அறுத்து கொடுங்கள்னு அவங்க பேசாம ஒரு பசுமாட்டை அறுத்து கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா டாபிக் முடிஞ்சுது, அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சுது. ஆனா வேணும்னே அவங்களுடைய ஸ்மார்ட்னஸை காட்டுறோங்கிறதுனாலயோ அல்லது மூசா நபிக்கு டார்ச்சர் கொடுக்கணுங்கிறதுனாலயோ சில பேர் என்ன செய்வாங்க, நம்மள அப்படிதான் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை செய் அப்படின்னா செஞ்சுட்டு போனா பிரச்சனையே இல்லை. அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு, ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்டா இதன் மூலம் இந்த டாஸ்க் ஒரு 2 நாள் தள்ளி போனா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஒரு இமெயில் போடுவாங்க, இதை முடின்னு இமெயில் போட்டா முடிச்சுட்டா போறோம், இவன் ஒரு ரிப்ளை போடுவான் கரெக்டா 3 மணிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி 2:45 மணிக்கு இன்னொரு ஒரு இமெயில் அதுல போட்டிருப்போம். சார் இது பண்ண சொன்னீங்க, இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுமா, போன வருஷம் பண்ணணுமே அப்படிதான் பண்ணணுமா, இதுல புதுசா ஏதாவது இருக்குதா, அஸ்ஸலாமு அலைக்கும் 3 மணிக்கு பஞ்ச் அடிச்சுட்டு போயிடுவோம். இப்ப அவன் ரிப்ளை பண்ணாலும் இவன் என்ன செய்யணும், அடுத்த நாள் காலைல 7 மணிக்கு விவரமா வேலை பாக்குறாங்க பாருங்க. ஒண்ணு செய்ய, ஒரு லெட்டர் கொடு, ஒரு டிராப்ட் கொடு, ஒரு ப்ரொபோசலை கொடு, ஒரு பட்ஜெட் கொடுனா எஸ் ஆர் நோ என்ன இருக்குதோ வச்சு செஞ்சுட்டு போனா அவன் யாரு, ரைட்டு, இவன் நம்ம சொல்றதை செய்யணும்னு நினைக்கிறவன். நீ என்னையவா செய்ய சொல்ற, இரு நான் உன்னையவே செய்ய வைக்கிறேன் அப்படின்ட்டு கரெக்டா அவன் எப்படா பஞ்சு வச்சுட்டு வெளியே போறான்னு பார்த்து இமெயில் தள்ளுறது. சரி, அப்ப இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம சில விஷயங்களை வேண்டுமென்றே பெரிதுபடுத்த வேண்டும் என்று செய்தால் மக்களுக்கு மக்களே செய்யும் போதே அதுல என்ன ஆகும். இப்போ உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒருத்தர் உங்களை இப்படி எரிச்சல் படுத்துற மாதிரி கேட்டா உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஏன்னா 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கே நீ, நான் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நாளைக்கு பாரு நீ அப்படின்னு அவனை நம்ம 6 மணி வரைக்கும் உட்கார வைக்கிற மாதிரி இவர் ஏதாவது பண்ணிட்டு போயிடுவார். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் விளையாண்டா, ஏன்னா ததுபஹு பக்கரா, பசுமாட்டை அறுத்து கொடுங்கள், ரைட், அறுத்து கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. எப்படி கலர், எப்படி சைஸ், எப்படி வயசு, எப்படி இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா, விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்டதா இருக்கணுமா பயன்படுத்தப்படாததா இருக்கணுமா. அப்ப கேள்விக்கு மேல கேள்வி கேட்கும் போது ரைட் பதில் இருந்துகிட்டு தான் இருக்கு. அல்லாஹ்விடத்தில் இல்லாத பதிலா, அல்லாஹ்விடத்தில் எல்லா பதிலும் இருக்கிறது. அப்ப கடைசியில் தபஹூஹா வமா காது யதுபஹூன், அவர்கள் தபஹூஹா அறுக்கத்தான் செய்தார்கள், ஆனால் வமா காது யதுபஹூன் அவ்வளவு இலகுவாகவெல்லாம் அவர்கள் அதை அறுத்து கொடுக்கவில்லை.
அப்போ ஷரியத் எந்த விஷயத்தில் அமைதியாக இருக்கிறதோ அந்த விஷயத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும், அமைதியாக இருந்து விட வேண்டும். ஆனால் அப்படி அமைதியாக இல்லாமல் என்ன செய்யறது, வேண்டுமென்றே கேள்விகளுக்கு மேல் கேள்விகளை இவர்களாகவே உருவாக்கி கொண்டு, இது ஒரு விதமான சங்கித்தனம். சங்கித்தனம்னா என்ன, இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்வது, கற்பனை செய்து விட்டு அதை இவன் உண்மை என்று நம்புவது, நம்பிவிட்டு அதையே அடுத்தவர்கள் மீது திணிப்பது, அதை அவன் ஏற்காத போது கட்டாயப்படுத்துவது மாத்திரமில்லாமல் அவர்களோடு சண்டையிடுவது. ஒரு அகண்ட பாரதம் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டே வர முடியாது. அவன் புது புது நாடை உருவாக்கிட்டு அவன் சட்டங்களை போட்டு எல்லாம் பிஸியா இருக்கிறான். இவன் வேண்டுமென்றே நடக்கவே கூடாத, நடக்கவே முடியாத ஒன்றை அகண்ட பாரதம் தான் எங்க கான்செப்ட். அது முதல்ல கற்பனை. அந்த கற்பனை இவன் உண்மைன்னு நம்புறான், நம்பி அந்த உண்மையை அடுத்தவர்கள் மீது திணிக்கிறான். அதை ஏத்துக்காத போது அடுத்தவங்களோட சண்டை போடுறான். அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இல்லாத ஒரு விஷயத்த தர்க்கத்துக்காக, டாபிக்குக்காக இவனா கிரியேட் பண்ணி, அவன் முதல்ல அதுல இல்லாத ஆய்வை அவனா பண்ணி, ஆய்வு பண்ணிட்டேன்னு அவனா நினைச்சு அவனா ஆறுதல் பண்ணி அடுத்தவர்கள் மீது திணித்து அது பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப இதெல்லாம் நம்ம கவனிச்சோம்னா இது எப்படிப்பட்ட விஷயங்களாவது இகழப்பட்ட ஒரு விவாதங்களாக ஆகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்த சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். அல் முஜாதலா வல் முனாதரா பிதரீக் நظர் அக்லி அல் முத்தஅம்மிக் ஃபீஹ். தர்க்க ரீதியான அடிப்படைகளை வைத்து மாத்திரமே செய்யக்கூடிய விவாதங்கள். விவாதங்கள் எப்படி இருக்கணும், மார்க்கம் வழிகாட்டுகிற அல்லது அனுமதி கொடுக்கிற விவாதங்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, ஆதாரங்களை தேடி கண்டுபிடிப்பதற்குத்தான் விவாதம். இருக்கிற ஆதாரங்களை நானா என்னுடைய இஷ்டத்துக்கு திரிச்சு வளைச்சு இது இப்படித்தான் நம்பணும்ட்டு திணிக்கிறதுக்கு ஒரு விவாதம் இல்லை. உதாரணமா ஒரு குறிப்பிட்ட மசாலாவில், ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தினுடைய விவகாரத்தில் இது கூடும் கூடாது என்பதை நான் முடிவெடுப்பதற்கு நான் பல புத்தகங்களை சேகரிச்சேன், பல விஷயங்களை படிச்சேன், எனக்கு ஆதாரம் கிடைக்கல, அதனால நான் இது இல்லைன்னு நினைக்கிறேன்ட்டு நான் விவாதத்துக்கு வர்றேன். எனக்கு எதிர்கருத்துல இருக்கிற நீங்க என்ன பண்றீங்க, நீங்களும் பல புத்தகங்களை படிக்கிறீங்க, எனக்கு கிடைக்காத, எனக்கு தெரியாத இன்னும் நிறைய புத்தகங்களை படிக்கிறீங்க, அதுல இருந்து ஒரு ஆதாரத்தை எடுக்கிறீங்க, அல்லது அந்த ஆதாரத்தை சஹாபாக்கள் இப்படி புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு வலுவான ஒரு சில வாதங்களோட வரீங்க. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி தரீங்க, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், உங்களை கொண்டு அல்லாஹ் எனக்கு சத்தியத்தை புரிய வைத்தான் அப்படின்னு நான் எடுத்துட்டு போனா இட்ஸ் ஓகே. ஆனா இங்க விவாதங்கள் எப்படி நடக்குது, இவருக்கு தெரியாத எந்த விஷயமும் அவரும் கொண்டு வர்றதில்ல, அவருக்கு தெரியாத எந்த விஷயத்தையும் இவரும் கொண்டு வர்றதில்ல. இங்க நடக்கிற விஷயம் என்ன, இது இப்படிதான் அப்படின்னு இவரு, இல்ல அது அப்படித்தான் அப்படின்னு அவரு. அப்ப இதுதான் என்னது, மன்தகல் அக்லி, அறிவு, அதாவது பகுத்தறிவு ரீதியாக தர்க்க ரீதியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய உதாரணம் விவாதங்கள். அதனாலதான் சலஃபுகள் என்ன செஞ்சாங்க, அது போன்ற விவாதங்களில் இருந்து அவர்கள் விலகி நின்றார்கள். ஆனால் மாஷா அல்லாஹ், அதாவது நம்ம கல்வி தேடும் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு ஒரு விஷயம், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா உட்பட சகோதரர்களே, அல்-அஇம்மத்துல்லதீன தராஜஉ அப்படின்னு ஒரு வாசகம் வரும். அதாவது எந்தெந்த இமாம்கள் எல்லாம் ஆரம்பத்தில் ஒரு கருத்தை சொல்லி தங்களுக்கு வலுவான தெளிவான ஆதாரங்கள் கிடைத்ததற்கு பிறகு அந்த கருத்துக்களில் இருந்து மாறி வந்தார்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட்லேயே 200 மசாலாக்களுக்கு மேல் சொல்லப்படுகிறது சில குறிப்பிட்ட அறிஞர்களில். ஒரு சில குறிப்பிட்ட அறிஞர்கள் இந்த 200 மசாலாக்கள்ல நான் முதல்ல இப்படி ஒரு கருத்து சொன்னேன், அதுக்கப்புறம் தராஜாத்னா என்னது, அந்த கருத்துல இருந்து நான் பின்வாங்கி விட்டேன், பெரும் பெரும் அறிஞர்களே. அப்ப அது எப்படி நடக்கப்பட்டிருக்கும், கண்டிப்பா வேற யாராவது என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க கிட்ட ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகாம இருந்து, அல்லது ஒரு மாணவர் இடத்துல யாரு, அதாவது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, இமாம் இப்னு தைமியாவை பற்றி நான் பேசும்போது இமாம் இப்னுல் கையிமை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அப்படிதானே? ஏன்னா இமாம் இப்னுல் கையிம் மாஷா அல்லாஹ் ஏன் சமூக வரலாற்றில் சன்மார்க்க வரலாற்றில் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்தை பிடிக்கிறார் என்றால், அவரை பற்றி அறிஞர்கள் எவ்வளவோ கருத்துக்களை சொன்னாலும் நம் நெஞ்சை தொடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு தபீபுல் கல்ப், உள்ளத்தை அணுகுகிற, உள்ளத்தை தொடுகின்ற ஒரு மருத்துவர். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டான்னு கேட்காதீங்க, அந்த அர்த்தத்துல இல்ல. தபீபுல் கல்ப்னா என்னது, மனிதர்களுக்கு வரக்கூடிய உளநோய்களுக்கும் மனநோய்களுக்கும் மருந்து சொல்லக்கூடிய அவருடைய தத்துவத்தை போல வேறு யாருடைய தத்துவத்தையும் பார்க்க முடியாது. பொதுவாக இந்த தத்துவம்னு சொன்ன ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், 2 விஷயங்கள் இருக்கிறது, ஒன்னு பிலாசபி, இன்னொன்னு விஸ்டம். அரபியில சொல்லும் போது ஹிக்மத் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹிக்மத்தை நம்ம தமிழ் படுத்தும் போது தத்துவங்கிறோம், ஆனா அந்த தத்துவம்னு சொல்லும் போது பிலாசபி நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இந்த தத்துவங்கிறது எது, நாலேஜ், விஸ்டம், அதாவது மார்க்கத்திற்குட்பட்ட மதிநுட்பமான கருத்துக்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. அதுல இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாவுடைய வரலாற்றில் மிக ஆச்சரியத்தை தரக்கூடியது ஒண்ணு என்னன்னு சொன்னா, அவர் தன்னுடைய ஆசிரியர் இமாம் இப்னு தைமியாவை அப்படியே உள்வாங்கினவர். அந்த இமாம் இப்னு தைமியாவுடைய கலை உலக வாரிசாகவே வாழ்ந்தவர். பல முறை அவர் சிறைவாசம் படுகிறார். கடைசி காலத்தில் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா
சிறைவாசப்பட்டு அந்த சிறைவாசத்துலதான் அவங்க இறக்குறாங்க. அந்த ஆசிரியரோடு சேர்ந்து இப்னுல் கைம் என்ன செய்யறாரு, சிறையில இருக்கிறார். இமாம் இப்னு தைமிய்யா வரலாற்றை எழுதி வரக்கூடிய ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு தகவலை தருவாங்க. எந்த அளவுக்கு இமாம் இப்னு தைமிய்யாவுடைய எதிர்களும் எதிர்ப்புகளும் அந்த காலத்தில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்றால், ஒட்டுமொத்த உலமாக்களையும் இரண்டாக பிரிப்பார்களாம். இவர் இப்னு தைமிய்யாவுடைய ஆதரவாளர் அல்லது இப்னு தைமிய்யாவுடைய எதிர்ப்பாளர் அப்படின்னு பிரிப்பாங்க. ஏன்னா இப்னு தைமிய்யாவுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை போல நீங்க வரலாற்றில் எந்த அறிஞருக்குமே பார்க்க முடியாது. ஏன்னா அவர் சமூகத்தில் எந்த பிரிவையும் விடவில்லை. யூதர்களை விடவில்லை, கிறிஸ்தவர்களை விடவில்லை, பிதாத்துக்காரர்களை விடவில்லை, தர்க்க ரீதியாக பேசுறானே அவனை விடவில்லை, நாத்திகனை விடவில்லை. எதெல்லாம் சமூகத்தில் வழிகட்ட விஷயங்களாக இருந்தது அந்த எல்லா வழிகட்ட விஷயங்களுக்கு எதிராக சற்றேறக்குறைய 200 300 வரைக்கும் ஆய்வுகளை சமர்ப்பித்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு ஆய்வும் ஒரு குறிப்பிட்ட வழிகளை பற்றி பேசும். அதனால அவருக்கு இந்த மார்க்க வரலாற்றுல பிரச்சார வரலாற்றில் கிடைத்த எதிரிகளை போல வேற யாருக்கும் கிடைக்க முடியாது. அதனாலதான் நான் ஒரு எதிரி பத்தி ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். இப்னு தைமிய்யாவுக்கு நண்பராக அல்ல, அவருக்கு எதிரியாக இருப்பது கூட மிக பெரும் பாக்கியம். அப்போ அந்த எதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன், ஃபிலாஸ் இல்ல, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லணும். சிறை வாழ்க்கையில சாரி, அதுக்கு முன்னாடி சரி விட்டுருங்க. அதுல என்னன்னா கடைசியா இமாம் இப்னு தைமிய்யாக்கு வந்து இமாம் இப்னு தைமிய்யா வந்து இமாம் இப்னு கைம் பற்றி சொல்றாங்க. அப்ப இப்னு கைமுடைய இவ்வளவு பெரிய சாதனைகளுக்கு பின்னாடி யாரு இருக்கா, ஆசிரியர். ஆனா அந்த இப்னு தைமிய்யா சொன்ன வார்த்தை, நான் ஆசிரியராக உனக்கு பயனளித்ததை விட உன்னை போல் ஒரு மாணவனால் நான் அடைந்த பயன் அதிகம் அப்படிங்கிறேன். ஏன்? ஏன்னா கிளாஸ்ல நீ கேட்கிற கேள்வி என்னை இன்னும் ஆய்வு செய்ய வைக்குது. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசா கொண்டு வரும்போது அந்த விஷயத்திற்காக நான் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ சகோதரர்களே, மாணவர்களை உருவாக்குவதனால் மாத்திரம் ஆசிரியர்கள் அல்ல, நல்ல மாணவர்களை பெற்றதனாலும் ஆசிரியர் என்ன செய்யறாங்க, மிளிர்றாங்க. ஏன்னா அவரு வந்து தர்க்க ரீதியாக எழக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்கும் தர்க்க ரீதியாகவே பதில் கொடுப்பார். ஆனால் மன்ஹஜுக்குள் நின்று கொண்டுனா என்ன, அதாவது என்ன சொல்றது, இப்ப கவிதை அப்படின்னு போறோம்னு வைங்களேன், கவிதை, இலக்கணம், இலக்கியம் அப்படின்னு ரொம்ப போனோம்னா நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, அந்த பண்டைய அல்லது மரபு சார்ந்த சில ஒழுக்கங்களை பேண முடியாது. அதனாலதான் கவிதையை பற்றி எழுதும் போதே கவிதைக்கு பொய் அழகுன்னு எழுதி வச்சிருக்கிறேன். ஏன் பொய் இல்லாம நீங்க என்ன செய்ய முடியாது, நயமான கவிதையை சொல்ல முடியாது. நயமான எல்லோரும் ரசிக்கிற கவிதை சொல்லணும்னா அங்க என்ன இருக்கணும், ஒரு பொய் இருக்கணும், ஒரு கலவை இருக்கணும், ஒரு கற்பனை இருக்கணும், ஒரு ஆண் பெண் அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் அப்படிலாம் கொண்டு வந்தாதான் அந்த கவிதைகள் இனிக்கும், அந்த கவிதைகள் நயக்கும். அதனாலதான் இஸ்லாம் வந்து கவிதை என்ன செய்யல, ஆர்வமூட்டல, வரவேற்கல. ஆனாலும் இஸ்லாமிய ஷரியத்திலே, இஸ்லாமிய சமூகத்திலே, வரலாற்றிலே சில கவிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. ஏன் அவங்களை இஸ்லாமிய கவி, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு இஸ்லாமிய கவிஞர் தான். ஏன்? அவர் கவிதைகள் படித்தார், தரம்பட படித்தார், நயம்பட படித்தார். ஆனால் அந்த மரபுகளுக்கு உள்ள இருந்து அவர் சொன்னார். அந்த மாதிரி இந்த மன்திக், இந்த கலாம், மன்திக் கலாம்னா என்னது, தர்க்க ரீதியாக இப்படி போறாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் போகும்போது இவங்க எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அதான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு அஹ்லு சுன்னாக்காரருக்கும் ஒரு எதிர்த்தரப்புக்கும் இடையே தர்க்கம் நடக்கும் போது இந்த பர்ஃபெக்ஷன் மரபுக்குள்ள இருக்கிறது, வட்டத்துக்குள்ள இருக்கிறது, இந்த எல்லா பிரஷரும் யாருக்கு தான், அஹ்லு சுன்னாக்கு தான். ஏன்? இவரு அதாவது இருக்கிற எதையும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்லாத எதையும் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி எதுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை மட்டும் தான் சொல்லணும். இன்னொன்னு, அதை முன்னாடி உள்ளவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க, இதை எல்லாத்தையும் கவனிக்கணும். பட் நான் ஃப்ரீயா வரேன், நான் இல்ல எதிர்த்தரப்பு. இவர் எப்படி வராரு, நான் ஒரு கலாமி, நான் ஒரு மன்திக் அப்படி வரேன்னா அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவர் ஈஸியா என்ன செய்யலாம். இப்போ கரண்டி, அந்த உதாரணம் பொருத்தமான உதாரணம் இருந்தாலும் கரண்டிக்குள்ள ஏதாவது இருந்தாதான் நான் என்ன செய்யணும், கொஞ்சம் கவனமா ஆட்டணும். இப்போ கரண்டி எம்டியா நான் வச்சிருக்கிறேன், அதை நான் இப்படி பண்ணாலும் எனக்கு பாதிப்பு இல்லை, இப்படி பண்ணாலும் இல்லை. ஆனா நான் சாம்பாரை எடுத்துட்டேன், ரசத்தை எடுத்துட்டேன், அந்த கரண்டி என் கையில் இருக்கும்போது நான் என்ன செய்யணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அது போலத்தான் சகோதரர்களே, அஹ்லு சுன்னாவின் தரப்பில் இருந்து இது போன்றவர்கள் லெவலுக்கு இறங்கி போய் தர்க்கம் செய்வது, விவாதம் செய்வதெல்லாம் எளிதானதல்ல. ஏன்? இவங்க அதபுக்குள்ள இருக்கணும், மரபுகளுக்குள்ள இருக்கணும், மார்க்கத்துக்கு உட்பட்டு இருக்கணும், கரெக்டான ஆதாரங்களை கொடுக்கணும். அதுவும் அந்த ஆதாரங்களுக்கு முன் சென்ற முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கணும். அப்ப அதனால் நம்ம சர்க்கிள் இருந்துகிட்டு தர்க்கம் செய்வது, விவாதம் செய்யறதெல்லாம்
இது. ஆனா அதையும் தாண்டி இவர்கள் எல்லாம் விவாதத்திலே ஜொலித்திருக்கிறார்கள். அதனாலதான் அவங்க தனித்துவத்தோடு அறியப்படுகிறார்கள். அப்போ இந்த தர்க்க ரீதியாக விஷயங்களை மையப்படுத்தி இந்த தர்க்கங்களுக்கு விவாதங்களுக்கு போற பொறுத்த வரைக்கும் அது அறிஞர் நம்ம ஷேக் சில கருத்துக்களை பதிவு செய்யறாங்க. அப்படி போகும்போது பெரும்பாலும் அவர்கள் தவறில் விழுந்து விடுவார். ஏன்னா இப்படி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இப்போ ஒருத்தர் மன்திக் அடிப்படையில, கலாமி அடிப்படையில, தர்க்கக்கலை அடிப்படையில விவாதம் செய்ய வராரு. அப்ப நம்மளும் அதே தர்க்க கலைக்கு போலாமா? ஏன்னா முள்ளால் எடுக்கணும், கல்லால் எடுக்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஹை லெவல்ல வரும்போது இவங்களும் அதே மாதிரி போலாமா? அப்போ அதற்கு ஷேக் சொல்லும்போது இல்ல, நமக்கு ஒழுக்கங்கள் இருக்கு. அப்படி போய் நீ நிரூபிக்கணும்னு ஒரு மார்க் என்ன செய்யல. என்ன இப்ப இன்னைக்கு அது ஒரு மாடர்ன் ஆயிடுச்சு. உதாரணமா சகோதரர்களே, ஹிஜாபுடைய விஷயங்களில் சமரசங்கள் செய்யப்படுகிறது, அல்லது மற்ற விஷயங்கள்ல சமரசங்கள் செய்யப்படும். அதுக்கு இவங்க என்ன காரணம் சொல்றாங்க? நம்ம அவங்களோட அவங்களா போனாதான் அவங்க என்ன செய்வாங்க, நம்முடைய மார்க்கத்தை எடுத்துக்குவாங்க. இப்போ மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே இதுதான் அடிப்படை. எது அன்னைக்கு மன்திக்காகவும் கலாமியாகவும் தர்க்கம் செய்ய வந்தவர்களுக்கு அஹ்லு சுன்னாவின் தரப்பில் உள்ளவர்கள் இல்ல, இந்த மரபுக்குள்ள இருந்துதான் நாங்க பதில் சொல்லுவோம், இல்ல இதுக்குள்ளே நம்ம இருந்தோம்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன்னா பொதுமக்களுடைய பார்வையிலிருந்து நம்ம சிந்திக்கும் போது நம்ம பேசுறதை விட அவங்க பேசுறதுதான் கவர்ச்சியா இருக்குது. நம்ம பேசுறதை விட அவங்க பேசுறதுதான் மக்களுக்கு சீக்கிரம் போய் ரீச் ஆகுது. இப்போ நான் குர்ஆன் ஹதீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அது மக்களுடைய பார்வையில நல்லா ஜாலியா இருக்குமா, ரசிச்சு ருசிச்சு கேட்பாங்களா, அல்லது 4 கதை 4 ஜோக்கு கதம்பம் அப்படி இப்படின்னு போய் பேசுறது ரசிக்கப்படுமா? எனக்கு நினைவு இருக்குது, எனக்கு இப்போ ஒரு 19-20 வயது இருக்கும். ஒரு பள்ளியில் குத்துபா கொடுத்து விட்டு இறங்குகிறேன் நம்முடைய ஊர்ல. அப்போ ஒருத்தர் என்கிட்ட என்னை கமெண்ட் பண்றாரு, மசாலாவா இல்லையே அப்படின்னாரு. எனக்கு புரியல. சொன்ன வார்த்தை மசாலாவா இல்லையே அப்படின்னாரு. அப்படின்னா என்னங்க? இப்போ பிரியாணி நல்லா சாப்பிட முடியுமா, வெறுஞ்சோரை சாப்பிட முடியுமா? இப்போ வெறுஞ்சோறு இருக்குல்ல, ஒயிட் ரைஸ், பிரியாணி ரைஸ், நீங்க ரைஸ் வைஸ் பார்த்தா எதை நம்ம ஈஸியா சாப்பிட முடியும், எதை நல்லா சாப்பிட முடியும்? பிரியாணி. ரைஸ் ஒயிட் ரைஸ் மதியானம் என்ன போட போறாங்கன்னு தெரியல, சரி இருக்கட்டும். ஒயிட் ரைஸ்னா அதுக்கு உங்களுக்கு சாம்பார் வேணும், அதுக்கு உங்களுக்கு இது வேணும், சைட் டிஷ் வேணும், எல்லாம் சேர்ந்தாதான் பிரதர் ஒரு 1/2 பிளேட்டாவது சாப்பிட முடியும். பிரியாணி அப்படி இல்லை, அப்படியே கொண்டு வச்சாலும் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு பிளேட் உள்ள போயிடும். அப்போ சொன்ன மசாலாவை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்ன அது, என்ன மசாலா? இல்ல நீங்க சுன்னத்துல் ஜமாத்து பள்ளிக்கு போனீங்கன்னா, எது அங்க உள்ள ஜும்மாவை போனீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்களாம், கிஸ்ஸாக்கள் சொல்லுவாங்க. அந்த காலத்துல நடந்த சில விஷயம் நடந்திருக்காது, இருந்தாலும் அவர் அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அது இது அப்படின்னு அவங்க சொல்லும் போது அது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. நீங்க ராவா இருக்கு நீங்க சொல்றது. இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை. எது அப்ப எனக்கு ஒரு 19-20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் சகோதரர்களே. யோசிச்சு பாருங்க. இந்த அஹ்லு சுன்னா அப்படிங்கிற இந்த நிலைப்பாட்டில் நம்ம மார்க்கத்தை பின்பற்றுவதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயங்கள் அல்ல. அப்போ அவங்க அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா எடுத்துக்குவாங்க. ஏன் இறங்கி 4 கதையும் சொன்னாதான் இப்ப கேட்போம். நானே பாருங்க, கிதாபை வச்சு கிளாஸ் எடுக்கும்போது என்னால அது மட்டுமா சொல்ல முடியுது? ஏன் நான் உங்களை பத்தி யோசிக்கிறேன், ஆஹா 9 மணில இருந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களே, ஒரே சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்களே, ஒரே மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்களே, எத்தனை பேர் சுகர் பேஷண்ட், எவ்வளவு பேருக்கு என்னென்ன பிரச்சனைகள். அப்போ நீங்க அதை மீறி ஒரு கல்வி வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றால் சில விஷயங்கள் செயற்கையாக சொல்ல வேண்டியது இருக்கிறது. பட் அது அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல அனுமதிக்கப்பட்ட முறையில சொல்றோம். பட் ஒரு சப்ஜெக்டே இல்லாதது இருக்கிற மாதிரி, இருக்கிறது இல்லாத மாதிரி சொல்லும் போது அது நன்மைகளை விட பாரிய பாதிப்புகளையும் தீமைகளையும் தான் ஏற்படுத்தும். அதனால அவர் என்ன செய்வாரு, அதிகமாக தவறுகளிலும் குழப்பங்களிலும் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2வது, தர்க்கக்கலையை மையமாக வைத்து ஒருவர் பேச வருகிறார், தர்க்கக்கலையை மையமாக வைத்து ஒருவர் பேச வருகிறார் என்றால் அவருடைய கருத்துக்கள் என்பது மப்னியுன் அல ரை. மப்னியுன் அல ரை என்ன? அது சுய கருத்தை மையமாக வைத்து தான் அது இருக்கும். சுய கருத்துனா என்னது? குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உட்பட்டதாக, உடன்பட்டதாக, அதுக்குள் இருந்து பேசப்படக்கூடிய விஷயங்களாக இல்லாம அது எப்படி இருக்குமா, அவருடைய அந்த பர்சனல் ஒப்பீனியன், அந்த சுய கருத்தை திணிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அப்ப அதனால அதுல நம்ம ஆர்வம் காட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்து, தர்க்கக்கலையை மையமாக வைத்து ஒரு விவாதம் புரியும் போது என்ன ஆகும், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? அன்னஹு யுஅத்தி இலா தர்பி நுசூசி பஅதிஹா பிபஅத். ஆதாரங்களில் ஒன்றோடு ஒன்று மோதவிடக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படும். ஆதாரங்களை ஒன்றோடு ஒன்று என்ன செஞ்சிடும் நம்ம. உதாரணமா ஒரு வசனத்துக்கு நேரடியாக ஒரு அர்த்தத்தை சொல்லுது, அந்த அர்த்தத்தை நான் சொல்லாம தர்க்கக்கலையின் அடிப்படையில் மாத்தி மாத்தி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த வசனம் வருது, அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்பாரு. அப்ப நான் என்ன செய்யணும், அது அப்படி அப்படின்னு சொல்லணும். இந்த வசனம் இப்படி ஒண்ணு வருது அப்படி அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க,
குரானில் இருந்தும் சுன்னாவில் இருந்தும் சலஃபியத்தில் இருந்தும் நாம் நின்று பேசும்போது நமக்கு ஒரு ஒரு தக்கல்லுஃப் தேவையில்லை. நானாக ஒரு விஷயத்தை உருவாக்கி பாரப்படுத்தி கஷ்டப்படுத்தி இது கருத்தை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, என்னுடைய அறிவும் சரி, என்னுடைய சிந்தனையும் சரி, என்னுடைய மார்க்கம் சரி பாதுகாக்கப்படும். இல்ல இந்த மக்களை நான் கவரணும், இந்த மக்கள்கிட்ட நான் அப்படியே ரீச் ஆகணும், நான் சொல்ற கருத்தை இந்த மக்களை ஏத்துக்க வைக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்வேன், இப்படி மாத்தி நான் ஒரு இடத்தில் பேச ஆரம்பித்து விட்டால் நான் எல்லா இடங்களிலும் பேச ஆரம்பிப்பேன். உதாரணமா காலையில நம்ம லேட்டா ஆபீஸுக்கு வரோம், ஏன் லேட்டுன்னு உங்க மேனேஜர் கேட்கிறார், தூங்கி எழுந்திரிச்சிட்டேன், லேட்டா எழுந்திரிச்சிட்டேன், வந்துட்டேன்னா ரைட், ரொம்ப கவனமாரியா அப்படின்னு திட்டு விட்டுருவார். நான் பாட்டுக்கு இன்னைக்கு அதாச்சு, நான் வர்ற வழியில ஒரு ஆக்சிடென்ட், எந்த ஏரியான்னு கேட்பாரு. எந்த ஏரியாவில் ஆக்சிடென்ட், அந்த ஏரியா. உடனே அங்க உள்ள யாரோ தெரிஞ்சா ஃபோன் பண்ணி அங்க ஏதாவது ஆக்சிடென்ட்டா அப்படின்னு கேட்பாரு. அப்படி நீங்க பொய் சொல்லிட்டீங்கன்னா அந்த பொய்யை மெய்யாக்குறதுக்கு இன்னும் நிறைய பொய் சொல்லணும். உண்மையை சொல்லிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சது. நம்ம யாரு? உண்மைக்குரியவர்கள். அஹ்லு சுன்னாவினரை பொறுத்தவரை நம்ம உண்மைக்குரியவர்கள். இதுதான் குரான், இதுதான் சுன்னா, இதுதான் சஹாபாக்கள் சொன்னது, இதுதான் இமாம்கள் சொன்னது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். உதாரணமாக தர்க்க ரீதியாகவே எல்லா விஷயங்களுக்கும் நம்ம விளக்கம் சொல்லணும்னு ஆரம்பிச்சா மார்க்கத்தில் எந்த பகுதியும் நீங்கள் நிரூபிக்க முடியாது. அப்படிதானே? ஒது செய்யறோம், தர்க்க ரீதியா என்ன காரணம் சொல்றோம்? லாஜிக்கல் ரீசனிங். அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அதான் நம்ம சொல்லுவோம். இல்ல ஒரு நான் முஸ்லீமுக்கு நான் ஒதுவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும், ரைட், நல்ல இன்டென்ஷன் பிரதர், ஓகே, ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. என்ன சொல்லுவீங்க அதுக்கு? என்ன சொல்ல முடியும் அதிகபட்சமா? கிளீன்லினஸ், தொழுகைக்கு போறோம், அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிக்கிறோம், அதனால உல தூய்மை எவ்வளவு முக்கியமோ உடல் தூய்மை அவ்வளவுதான் முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்பா இந்த மூஞ்சியையும் இந்த கையையும் கழுவிட்டா உடல் ஃபுல்லா தூய்மை ஆயிருமா அப்படின்னு திருப்பி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓகே, ரைட், குட். இல்ல உடல்ல எல்லா இடத்தையும் நம்ம சுத்தப்படுத்தாட்டாலும் அட்லீஸ்ட் முகத்துல மேலோட்டமா, ரைட், உதவு செய்ய தண்ணியே இல்லாட்டா என்ன செய்வீங்க? அப்போ என்ன செய்வீங்க? அப்போ நீங்க லாஜிக்கா ஒருத்தனை திருப்திப்படுத்தணும்னு இறங்கிட்டீங்கன்னா உங்களால என்ன செய்ய முடியாது? வெற்றி பெற முடியாது. ஒரு கட்டத்துல நீங்க ஸ்டாப் பண்ணிதான். அதுக்கு நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லிருங்களேன், இது இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை, ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அதுதான் செய்யறோம் அப்படின்னா அவனுக்கு நீங்க ஒரு லெசனை கொடுத்துட்டீங்க. ஓ, இஸ்லாம்னா இஸ்லாம், அது சரணடைவது. யாருக்கு சரணடை? உனக்கு எனக்கும் இல்ல, அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய மார்க்கம் தானே இது, அல்லாஹ்வுடைய வானம், அல்லாஹ்வுடைய பூமி. அப்ப அந்த அல்லாஹ்வுக்கு நான் அடிமையா இருக்கும்போது எனக்கு நான் அவனுக்கு நான் சரணடைஞ்சுதானே ஆகணும். இதுவும் ஒரு தத்துவம் தான், இதுவும் ஒரு தர்க்கம் தான். ஆனா இதுக்கு நம்ம பழக்கப்படுத்துறதுக்கு நம்முடைய ஆறாவது அறிவு சம்மதிக்கவே செய்யாது. எது மாதிரி இல்லாத புது மாதிரி போய் கடைசியில் தோல்வியை தழுவி விடுகிறோம். அப்படிதானே? நிறைய விஷயங்களுக்கு நீங்க இஸ்லாம்ல என்ன செய்ய முடியும்? லாஜிக்கல் தத்துவ ரீதியாக காரணங்களை சொல்லி பலரை திருப்திப்படுத்த முடியும். ஆனா எல்லா விஷயத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. காபத்துல்லாவை தவாஃப் பண்றோமே, இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க தத்துவ ரீதியா? சொல்லுங்க அலிபாய். காபத்துல்லாவை தவாஃப் பண்றோம்ல, இதுக்கு லாஜிக்கல் ரீசனிங்கா என்ன சொல்லுவீங்க? சயின்டிபிக்கலா அந்த வாக்கி இங்கேயே பண்ணுங்களேன், அங்கேயே போய் பண்றேன்னு கேட்டா அதையே 7 வாட்டி தான் பண்ணணுமா? 6 வாட்டி பண்ணக்கூடாதா? 5 வாட்டி பண்ணக்கூடாதா? அதாவது ஒரு போகிற போக்கில் துணையாக 10ஓட 11ஆக இதை சேர்த்து சொன்னா நல்லா இருக்குங்கிற அடிப்படையில தான் இந்த லாஜிக்கல் ரீசனிங் வச்சுக்கணுமே தவிர அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. அதில் நம்முடைய அஹ்லு சுன்னா உலமாக்கள் ரொம்ப கவனமாக இருந்தார்கள். அதாவது அவர்கள் எழுதி வைத்திருக்கிற ஆய்வுகள், அல்லாஹ் அக்பர், பேச்சோடு பேச்சாக தர்க்க கலைக்கு அதே வடிவில் பதில் சொல்லலாமா, அதுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க பக்கம் பக்கம். இந்த கோணங்களில் அதை நீங்கள் பயன்படுத்தினால் சரி, அதில் இது ஒரு கோணம் என்றால் அது எந்தெந்த அடிப்படைகள் எல்லாம் சரியாகும், எந்தெந்த அடிப்படையெல்லாம் பேணுதல். இது பேணுதல். ஏன்? நமக்கு மார்க்கம் தெளிவாக வழிகாட்டுதல்களை போட்டிருக்கிறது. அந்த வழிகாட்டுதல் தான் அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய சஹாபாக்களுக்கு தர்பியத்து கொடுத்தாங்க. அந்த சஹாபாக்கள் அடுத்து வந்த தலைமுறைக்கு அதுதான் சொன்னாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? அந்த அடிப்படையிலேயே போய்விட வேண்டும். அதே போன்ற சகோதரர்களே, இந்த தர்க்க ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய விவாதத்தை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த எதிர்பார்க்கப்பட்ட பயனும் ஏற்படாது. சரியா? அந்த தர்க்க ரீதியாக நீங்கள் விவாதம் செய்வதற்கு புறப்பட்டு போய் அதில் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்றால் அதில் வரக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப பாரிய விளைவுகளை ஏற்படும். சரிதானா? இப்போ தர்க்க ரீதியாக நம்ம போகாம குரான், ஹதீஸ், சுன்னா, இந்த மரபு, அதபு அப்படின்னு நம்ம போகும்போது விடை தெரியாத சில வினாக்கள் வரும்போது அது நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. சரிதானா? அப்படிதானா? இப்போ அதாவது மார்க்கம் மனிதர்களை சிந்திக்க தூண்டுகிறதுங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது எது வரைக்கும்? அல்லாஹ்னு ஒரு இறைவனை இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் தான். அல்லாஹ் இருப்பதை நீ கண்டுபிடிச்சு உள்ள வந்துட்டேன்னு சொன்னா அதுக்கடுத்து உன் வேலை என்ன? அந்த அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை செய்யறது தான்.
இந்த அதாவது நீங்க அந்த பவுண்டரிக்கு வெளியே நிக்கிறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது, அவங்க இதை வணங்குறாங்க, இவங்க இதை வணங்குறாங்க, இந்த முஸ்லிம்கள் நீங்க அல்லாஹ் வணங்குறீங்க எப்படின்னா, அப்ப அந்த மாதிரியான ஒரு வட்டத்திற்கு வெளியே நிற்கிற வரைக்கும் தான் ஓகே, நீ அவங்க பைபிளை படிச்சு பாரு, இவங்க இதையும் படிச்சு பாரு, எங்க குரானையும், இந்த மாதிரி உள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் உன் வேலை ஒரே வேலை என்னது, அந்த அல்லாஹ் என்ன சொன்னான், அந்த அல்லாஹ் எப்படி உன்னை வாழ சொல்கிறான், அந்த அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு எப்படி வழிகாட்டுறாங்க அப்படி நீங்க என்ன செய்யணும், கொண்டு போகணும். அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டும், கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து ஷேக் அவர்கள் இந்த தர்க்க ரீதியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் விவாதம் செய்யும் போது அது மேலும் மேலும் சண்டைகளையும் பிரிவினைகளையும் தான் என்ன செய்யும், ஏற்படும். எப்படி, உதாரணமா குரான் ஹதீஸ் தான் அடிப்படை, குரானும் சுன்னாவும் தான் அடிப்படை அப்படின்னு நான் விவாதம் செய்வதற்கு இறங்கினேன் என்றால், எனக்கு பிறகு என்னை பின்பற்றுபவருக்கு எதுதான் அடிப்படை, அவருக்கு பின்பு வரக்கூடியவருக்கு எதுதான் அடிப்படை, அப்போ எனக்கு முன்பு இருந்தவருக்கு அதுதான். அப்ப இங்க பிரிவினைகள் இல்லை. சரி, இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம், நம்ம விவாதம் வந்துட்டோம்னா நம்ம வேற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நான் லாஜிக்கலாக தர்க்க ரீதியாக ஒரு வாசலை திறந்து விட்டேன் என்றால், எனக்கு பக்கத்தில் இருப்பவர், எனக்கு அடுத்து வருபவர், அவர் இன்னொரு வாசலை திறப்பார், அவருக்கு அடுத்து வருபவர், அப்ப மேலும் 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 அது என்ன ஆகும், பிரிவினைகள் பெருசாகிக்கிட்டே போகும். இங்க நீங்க இந்த மரபில் இருக்கிற வரைக்கும் நீ ஹக்குல இருக்கிற, அவன் பாத்தில் இருக்கிறான். அந்த பாத்தில் எத்தனை வேணாலும் வரும், ஆனா ஹக்குல இருக்கிறவரு ஒரு ஆளா தான் இருப்பார், ஒரு நிலைப்பாடா தான் இருக்கும். ஆனா இங்கேயும் நீங்கள் அதை கொண்டு குழப்பிக் கொண்டால் இந்த ஹக்குல உள்ளவங்களும் என்ன ஆவாங்க. அதனால நீதி சொல்லும் போது பீதி கொள்ளாது. நம்ம பின்பற்றுபவர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிற இப்போ நம்ம குறைவானவர்களாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய அந்த மரபை விட்டு கொடுக்காமல் நம்ம அந்த மன்ஹஜுக்குள் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த ஷேக் என்ன செய்யறாங்க, நமக்கு இது சொல்றாங்க. அதே போன்ற சகோதரர்களே, சரி, இப்ப தர்க்க ரீதியாக ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, அப்போ அவரோட நம்ம விவாதமே பண்ணக்கூடாதா அப்படின்னா அதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு. என்ன விதிவிலக்கு, அவனுடைய மன்ஹஜ் தர்க்க ரீதியாக செய்யணுங்கிற விஷயத்துலதான் இருக்குதே தவிர, பட் அவனுடைய உள்ளமைனா என்ன, அவனுடைய உள்ளத்தில் உள்ள அந்த எண்ணம் சத்தியத்தை தேடுவதாக இருக்குது அப்படின்னா நீங்க அவங்களோட போய் தர்க்கம் பண்ணலாம். அப்போ அதோட நோக்கம் தான் என்ன செய்யுது, வித்தியாசம். முதல்ல நீங்க என்ன செய்யணும், மஸ்லஹா மஃப்ஸதா, இவர்களிடத்துல நம்ம தர்க்கம் செய்வது, விவாதம் புரிவது நன்மைகளை தருமா தீமைகளை தருமா அப்படிங்கிறத கவனிக்கணும். தீமைகளை விட நன்மையை தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க உடன்பட்டீங்கன்னா தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதே போன்று அவரிடத்துல என்ன செய்யணும், அந்த சாஹிபு சுபஹா, அந்த சந்தேகம் கொண்ட நபர், அந்த தர்க்கத்திற்கு வரக்கூடிய நபர் தாலிபன் லில் ஹக்கி, சத்தியத்தை தேடக்கூடியவராகவும், முன்காதன் லஹு, அந்த சத்தியத்திற்கு கட்டுப்படக்கூடியவராகவும் அவர் இருக்க வேண்டும். சரியா? இமாம் இப்னு அவுன் ரஹிமஹுல்லா அவங்க இமாம் முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லா சொன்ன கருத்தை இங்க கோட் பண்றாங்க. எப்படி, சமிஅது முஹம்மது இப்னு சீரின் யுன்ஹி அனில் ஜிதாலி இல்லா ரஜுலன் இன் கல்லம்தஹு தமஅத ஃபீ ருஜூஇஹி. அதாவது இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லா யாரோடும் விவாதம் செய்ய மாட்டார்கள், ஒரே ஒரு நபரை தவிர. எந்த நபர், அவரிடத்தில் நீ பேசினால் அவர் சத்தியத்தின்பால் திரும்புவார் என்கிற உனக்கு நம்பிக்கை எப்போது ஏற்படுமோ அப்பதான் நீங்க என்ன செய்யணும், அவரிடத்துல நீங்க தர்க்கம் புரியணும் அப்படின்னு இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கருத்து இங்க போதிக்கிறாங்க. அதே போன்று இரண்டாவது விஷயம் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், எந்த இடத்தில் தர்க்கம் செய்வது ஆகுமாக்கப்படுகிறது என்றால், தர்க்கம் செய்யாமல் விட்டுவிட்டால் குழப்பங்கள் இன்னும் பெருகிடும், விவாதம் புரிந்து இதற்கு ஒரு முடிவு கட்டாவிட்டால் பெரும்பான்மையான மக்கள் அசத்தியத்தின் பின்னால் போய்விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தா அங்க நீங்க என்ன செய்யலாம், தர்க்கம். இததான் ஷேக் அவர்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்களோட வாழ்க்கையில நடந்ததை உதாரணமா கொண்டு வராங்க. கமா ஃபஅல அல் இமாம் அஹ்மது ஃபி ஃபித்னத்தில் கௌலி பி ஹல்கில் குர்ஆன், குர்ஆன் படைக்கப்பட்டது என்கிற அந்த கூற்றுக்கு எதிரான அந்த ஃபித்னாவில் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் செய்த விவாதம் இது. சரிதானா? முதல்ல இந்த குர்ஆன் படைக்கப்பட்டது அப்படிங்கிற சிந்தனை ஏன் அவங்களுக்கு வருது? முதல்ல இது இப்படியே ஒரு விஷயம் ரைஸ் ஆகணும். இல்ல, இப்படி ஒரு டாபிக் அங்க வர வேண்டிய அவசியம் என்ன? அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அந்த இஷ்யூ வர்றதுக்கு உண்டான பேக்ரவுண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்ன பேக்ரவுண்ட்னா, அந்த கிரேக்க தத்துவ கலையை ஆர்வத்தோடு அங்கே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிரேக்க தத்துவ கலைன்னு சொல்றோம்ல, லாஜிக்கல் ரீசனிங், பிலாசபி எல்லாம் சொல்றோம்ல,
இந்த மாதிரியான விஷயங்கள் அப்பதான் சமூகத்துல வரும்போது இவங்க என்ன செய்யறாங்க, ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பிக்கிறார். சில பேருக்கு சில டாபிக் ரொம்ப என்ன ஆயிடும், இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அப்படிதான் நமக்கு எவ்வளவு வயசானாலும் அந்த டாபிக்ல நம்ம இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கும். உதாரணமா நமக்கு 60-70 வயசு ஆனாலும் நம்ம சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தா எத்தனை வயசானாலும் கிரிக்கெட் பத்தி ஒரு விஷயம் வந்தா என்ன செய்வோம், நம்ம உடனே அது மறுக்க முடியாது. உதாரணமா சில பேருக்கு லாங்குவேஜ்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அவங்க எப்பவுமே எந்த விஷயமா இருந்தாலும் என்ன செய்வாங்க, நான் ஏற்கனவே இதை என்னுடைய மாணவர்கள்ட்ட சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட சொன்னா என்னன்னு தெரியல. ஒரு வாட்டி நான் நார்த் இந்தியாவுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஆழ்ந்த உறக்கம், சரியான ஆழ்ந்த உறக்கம். திடீர்னு என் காதுல உழுது அதரக்கு வாலி சாய், அதரக்கு வாலி சாய். அதரக்கு வாலி சாய்னா என்னது, இஞ்சி டீ. ஆனா என் காதுல அது அஸ்ரக்னு விழுந்துருச்சு. அஸ்ரக்னா என்னது, ப்ளூ. அஸ்ரக்னா அரபிக்ல அஸ்ரக்னா என்னது, அஸ்ரக் லவுன், அஸ்ரக். அஸ்ரக்னா ப்ளூ. ஆக்சுவலி அவன் வித்துட்டு போனது என்ன சொல்லிட்டு போனா, அதரக்கு வாலி சாய், அதரக்கு வாலி சாய்ங்கிறான். ஆனா தூக்கத்துல என் காதுல என்ன விழுந்துருச்சு, ஆடா இந்தியால, அது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வரோம், நார்த் இந்தியாவுக்கு போறோம், இங்க யாரா அரபி பேசுறா அப்படின்னு தூக்கத்துல எந்திக்கிறேன். எந்திரிச்சு அப்படியே கீழே யாரா அந்த அஸ்ரக்குங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரன்னு தேடி போறேன். கிட்ட போனவனதான் மைனூட்டா காதுல விழுது, என்னது அதிரக்குங்கிறான். எனக்கு அதிரக்குனா என்னன்னு தெரியல. அதிரக்கு அப்புறம் தான் சொல்றாங்க அதிரக்குனா இஞ்சி. அப்ப இஞ்சி டீயா அவர் சொல்லிட்டு போறாரு, அதிரக்கு வாலி சாய், அதிரக்கு வாலி சாய்னு. ஆனா நம்ம அரபி சார்ந்த விஷயத்துல ஆர்வமா இருக்கும்போது அந்த அதிரக்கு கூட என் காதுல எப்படி விழுது, அஸ்ரக்குன்னு விழுது. அஸ்ரக்குனா என்னது, ப்ளூ. எதுக்கு சொல்ல வர அப்படின்னு சொன்னா, யாருக்கு எதுல இன்ட்ரெஸ்டோ அதுல அவங்க என்ன செய்வாங்க, அது பின்னாடியே போவாங்க. இதை நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டேன். அவர் அதை வச்சு ஒரு லெக்சர் எடுக்கிறார். அவர் ஒரு ப்ரொஃபசர். அவர் சொல்றாரு, இதே மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல காஃபி காஃபின்னு சொல்லிட்டே போவான் சில பேர். இது எல்லாரு காதுலயும் விழும். ஆனா ஒவ்வொருத்தரும் அதை எப்படி எடுப்பாங்கிறதெல்லாம் விஷயம் இருக்கு. ஒரு இங்கிலீஷ் டீச்சர் அதை எப்படி எடுப்பாரு, காஃபின்னு சொன்னாரு, இந்த எஃப் சைலன்ஸா இல்லையா, ஒரு எஃப்ஆ 2 எஃப்ஆ, அந்த விஷயத்தை பத்தி அவரு யோசிப்பார். ஒரு மேக்ஸ் டீச்சர் எப்படி எடுப்பாரு, ஒரு காஃபி சொன்னானா, 2 வாட்டி சொன்னானா, 3 வாட்டி சொன்னானா அப்படின்னு அவர் கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பார். ஒரு சயின்ஸ் டீச்சர் எப்படி எடுப்பாரு, என்னென்ன போட்டிருப்பான். ஒரு ஹிஸ்டரி டீச்சர் எப்படி எடுப்பாரு, இந்த காஃபிங்கிறது அவன் பாருங்க காஃபி காஃபின்னு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவான். ஆனா அது யாருடைய காதுகளில் எல்லாம் விழுகிறதோ அது அவங்க என்ன செய்வாங்க, அவரவர்கள் எந்தெந்த துறையில் இருக்கிறார்களோ அந்தந்த துறைக்கு ஏத்த மாதிரி. இது நாட் ஓன்லி சப்ஜெக்ட் ரிலேட்டட் பர்சன்ஸ், ஒரு பொதுமக்களே, சுகர் பேஷண்ட், ஆஹா காஃபி குடிக்கணும் போல இருக்கு, ஆனா நான் போன சர்க்கரையை போட்டு வச்சிருப்பானே அப்படின்னு இவன். இன்னொருத்தன் சர்க்கரை இல்லாம இந்த காஃபியை குடிக்கவே முடியாதேன்னு அவன், ஐயோ நேத்து இதே மாதிரிதான் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல காஃபி வாங்கிட்டேன், ஏண்டா வாங்கணும்னு அவன். அப்போ ஒரு வார்த்தை தான், ஆனால் அந்த வார்த்தை உண்டாக்குகிற அதிர்வலைகளை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கும், பாரவாளாக்கி கொண்டே போகும். அப்ப அந்த மாதிரி தான் கிரேக்க தத்துவ கலையை படிக்கிறவர்கள் சாமானியர்களாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதே ஒரு ஆட்சியாளர்கள் படிக்கும்போது என்ன ஆகும், அவங்க அடுத்த நாள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைப்பாங்க. நீங்க பாருங்க, தகுதியில் உள்ளவர்களும் சாதாரண மக்களும் ஒரு விஷயம் அவர்களிடத்திலே கிடைக்கும் போது அது வேறுபடும், வித்தியாசப்படும். வெளிநாட்டுக்கு அப்படியே நம்மால் ஒரு டூரா போவார், எங்கிட்டாவது ஒரு ஏர்போர்ட்ல ஏதாவது ஒண்ணு பார்த்துருவார், அடுத்த நாள் உடனே அது சட்டம் அப்படின்னா என்ன ஆகும். அதனாலதானே நாடுகள் அங்கங்க நாசமாகுது. அப்போ அந்த இடத்தில் ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் இந்த கிரேக்க கலையின் பால் ஈர்க்கப்படும் போது அவங்களுக்குன்னு சில ஆஸ்தான குருமார்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் இதை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாராக இருந்தாலும் சகோதரர்களே, இந்த கலை, அறிவியல், மொழி, இலக்கணம், இலக்கியம் என்று வரும்போது அவர்களுடைய துறைக்கு வெளியே ஒரு பொதுவான ஒரு ஈடுபாடு இருக்கும். நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தா, நீங்க கம்பெனி நடத்தினா கூட அது ஒரு போக்கு போய்கிட்டு இருக்கும். ஆனா நீங்க யாராவது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை பார்த்துட்டா, விளையாடிட்டு 4 பேரை பார்த்துட்டா நீங்க என்ன செய்வீங்க, அவர்கிட்ட உட்காந்து ரொம்ப நேரம் பேசுவீங்க. உங்களுடைய டைமுக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க, உங்ககிட்ட ஒரு மீட்டிங் போடுறதுக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச துறையில் 4 பேரை நீங்கள் தரையில் பார்த்து விட்டால் அவங்க கூப்பிடாம என்ன செஞ்சிருவீங்க நீங்க அங்க போய். அப்போ அந்த தத்துவ கலையால் ஈர்க்கப்பட்ட அந்த அரசர்கள் தங்களை சார்ந்த சில பேரிடத்துல இதை பத்தி இன்ட்ரெஸ்டா பேசும்போது, அல்லாவை அஞ்சி அறிஞர்களை தவிர மத்தவங்க எல்லாம் யாருக்கு தான் ஆமா போடுவாங்க, ஆமா ஆமா நீங்களும் படிச்சிட்டீங்களா, நீங்க அரசரா இருந்து கூட இந்த புக்கை படிக்கிறீங்களா, மோஷம் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, யாருக்கு இதை பத்தி நாலேஜே இல்லையே, பயங்கரமான ஆளு நீங்க, நீங்க வெறுமனே அரசர் கிடையாது, நீங்க பெரிய பேராசிரியர் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவோம், ஓகே ஜும்மா குத்துபாவில் இதை பற்றி பேசுங்கள்னு அவர் சர்க்குலர் அனுப்பிடுவார். அப்ப அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் என்ன செய்வாங்க, ஏன்னா இது அடிப்படையில் தப்பு. குர்ஆன் அப்படிங்கிறது கலாமுல்ல, அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய ஒரு பேச்சை அல்லாஹ்வின் படைப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப அல்லாஹ்வே நீங்க என்ன ஆக்குற மாதிரி, அப்போது அடிப்படையில் இது முரண்படுகிறது. அப்போ அதனால எவ்வளவோ விளக்கங்கள் கொடுக்குறாங்க. கடைசியில் அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்களாக இருப்பவர்கள் கூட
அந்த அரச பயங்கரவாதத்தின் காரணத்தினாலோ அவர்கள் அடக்குமுறையின் காரணத்தினாலோ இந்த கருத்தை எடுத்து பேச முடியாமல் மௌனமாக அமைதியாக இருந்து விடுகிறார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் தான் கடைசி வரைக்கும் போராடுகிறார். இன்னும் இந்த வரலாறுலாம் சகோதரர்களே படிக்கும். அறிஞர்கள் ஒரு நடமாடும் சின்னங்கள், மார்க்கத்திற்கான நடமாடும் சின்னங்கள். அதாவது ஒரு பெரும் கூட்டத்திற்கு மத்தியில இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை பெரிய சாட்டையை வச்சு அடிக்கிறாங்க. முதலாவது அடி விழும்போது அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிறார். இரண்டாவது ஒரு அடி விழுகிறது, அதே போன்று அல்லாஹ்வை புகழ்கிறார். தொடர்ச்சியா அடி விழுந்துகிட்டே இருக்கு. தாங்கவே முடியாத ஒரு மயக்கம் போட்டு விழப்போகிற ஒரு அடி விழும்போது அல் குர்ஆனு கலாமுல்லாஹ் அப்படின்னு சொல்லி விழுகிறார். குர்ஆன் மஹ்லூக் அல்ல, கைர மஹ்லூகின், அது படைக்கப்பட்டதல்ல, அது இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அப்படியே மயக்கம் போட்டு அடைஞ்ச அப்புறம் அவருடைய தம்பி ஆட்சியாளராக வராரு. அவர் கொஞ்சம் மாஷா அல்லாஹ் ஆதாரங்களின் அடிப்படையில் மார்க்கத்தை அணுக வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்த உடனே அவரு திரும்ப இந்த விவாதங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணும்போது அஹ்மத் இப்னு ஹம்பல் எடுத்து வைக்கக்கூடிய அடுக்கடுக்கான ஆதாரங்களுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் அல் குர்ஆனு மஹ்லூக், குர்ஆன் படைக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த கருத்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டு வாபஸ் செய்யப்பட்டுச்சு. அப்போ ஒரு பேர் எனக்கு மறந்து போச்சு, கலீஃபா மாமூனா அமீனான்னு தெரியல. அவர் அப்போ இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அந்த சாட்டையடி வாங்கி அடி எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்துச்சுன்னா, எந்திக்கும் போதும் உட்காரும் போதும் ஒரு வழியில ஒரு கத்துவார். ஒரு சில வயிற்று வலி இருக்கும், அந்த வயிற்று வலி நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எந்திக்கும் போது உட்காரும் போது அது என்ன செய்யும், நமக்கு ஒரு பாதிப்பை தரும். அது போன்ற அந்த அவர் வாங்கி அந்த சாட்டை கட்டி அவர் உட்கார்ந்தா, எந்திச்சா, படுக்க போகும்போது, படுக்கிறது, எந்திக்கும் போது அந்த வலி அவரை விண்ணு 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 என்று அந்த வலி அவருக்கு ஒரு வேதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா உடனே அவர் சொல்றாரு, என் தம்பி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு, அல்லாவுக்காக நீங்க அவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் அல்லாவுக்காக அவரை மன்னித்து விட்டேன் அப்படின்னு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்லிட்டு, எப்பெல்லாம் அந்த வலியோட உணர்வாரோ, இப்போ நமக்கு ஒரு வலி உடம்புல வரும்போது நம்ம என்ன சொல்லிக்கிட்டு எந்திப்போம், அல்லாஹ் அப்படின்னு சொல்லி எந்திப்போம்ல, அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லுவோம்ல. இவர் அந்த வலியோட எந்திக்கும் போது அல்லாஹ் அந்த கலீஃபாவை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி எந்திப்பார். திரும்ப உட்காரும் போது அதே மாதிரி வலி வரும், அல்லாஹ் அந்த கலீஃபாவை மன்னித்து விடு. ஏன், நான் படுகின்ற இந்த வலி வேதனையின் காரணமாக அவர் செஞ்ச தப்புக்கு நீ அவர் என்ன செய்யக்கூடாது. ஏன்னா அவர் அண்ணன் கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன், என்னன்னு, நான் அவரை மன்னித்து விட்டேன். அதான் உலமாக்கள், அதான் உலமாக்கள். இப்படிப்பட்ட உலமாக்கள் எங்களுக்கு வேண்டாம், இந்த அறிஞர்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவர்களை தூக்கி போடுவது சகோதரர்களே எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டம், எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தம். இப்ப இவங்கெல்லாம் நமக்கு இவ்வளவு விஷயங்களை நமக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் உள்ள ஆழங்களையும் அகலங்களையும் என்ன செய்யணுமோ கவனத்தில் கொள்ளணும். அதே போன்று இதுல ஷேக் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அடுத்த விஷயம் என்ன, மா கான பின் நஃரி இலா மை யகூமு பிர்ரத். அடுத்து இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் சப்ஜெக்ட், என்ன மேட்டரை கொண்டு வராரு, எந்த மேட்டரை கொண்டு வராரு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த பதில் கொடுக்கக்கூடியவர் யாராக இருக்க வேண்டும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் யாரை பத்தி, செகண்ட் பர்சன். அவர் எப்படி இருக்கணும், அவர் கொண்டு வர்றது நல்ல இன்டென்ஷன்ல கொண்டு வராரா, அல்லது தன்னுடைய வாத திறமையை நிலைநாட்ட வேண்டும் வராரா, அல்லது சமூகத்திலே பிரபல்யத்தை பெறணும்னு வராரா, யாருமே பேசாத புதிய டாபிக் நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு ஒரு ஒரு ஷஹரத்தை அல்லது ஒரு புகழை பெறுவதற்கு வர்றாரா, அல்லது ஒரு கொண்டு வர டாபிக் உண்மையிலேயே வர்த்லெஸ்ஸா வர்த்ஃபுல்லா அப்படிலாம் பார்த்தோம். இப்போ முக்கியமான சப்ஜெக்ட், மறுப்பு கொடுக்கக்கூடியவனர். நான் மறுப்பு கொடுக்கறதுக்கு நான் அதுக்கு தகுதியா இல்லையா, யாரு தகுதி, எப்ப தகுதி அப்படிங்கிறத ஷேக் அவர்கள் விளக்குறாங்க. ரொம்ப லென்த்தா போய்கிட்டு இருக்க, எங்க ஷேக் அவர் பாட்டுக்கு. இப்ப பேஜ் நம்பர் 23. ஒரு மணி நேரம் பயான் பண்றதுக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டு காலையில உட்கார வச்சார் நம்மள. சரி, பிஸ்மில்லா. மா கான பின் நஃரி இலா மை யகூமு பிர்ரத். மறுப்புகளை சொல்லக்கூடியவருக்கு இருக்கக்கூடிய தகுதிகளும் அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்களும் என்ன. அதுல ஷேக் அவர்கள் முதன்மையாக இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு கருத்தை என்ன செய்யறாங்க, கோடிட்டு காட்டுறாங்க. இமாம் மாலிக் உங்களுக்கு சொன்ன அவரை பற்றி அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு அவரை பத்தி அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, மதீனாவின் கல்வி கிடங்கு அப்படிங்கிறாங்க. ஸ்டோர் ஒரு வாட்டி அவங்க படிச்சு சேகரிச்சுட்டாங்கன்னா அது அவங்க கிட்ட அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் கல்வி கடலாக திகழ்ந்த இமாம் மாலிக் அவர்களுடைய மோத்தாவை இயற்றிய மாலிக் தான். அவங்க சொல்றாங்க, லா யருது அலைஹிம் இல்லா மன் கான ضابطا عارفا بما يقول لهم. அதாவது மறுப்பு வரக்கூடியவர் எதை அவர்களுக்கு சொல்ல போகிறார் என்பதை குறித்து அறிந்தவராகவும் ஆய்வு செய்தவராகவும் இருக்க வேண்டும். ولا يقدرون ان يؤرجوا عليه. எளிதில்
எளிதில் மாற்று கருத்து கொண்டவர்கள் அவரை வீழ்த்தி விடாத அளவுக்கு தகுதி கொண்டவராக இருக்க வேண்டும். வாதத்திறமையின் காரணத்தினால் அவர் வீழ்த்தப்படுவார் அப்படிங்கிறது பரவாயில்லதான். இருந்தாலும் இது இமாமுடைய ஸ்டேட்மெண்ட். இருந்தாலும் அவர்களிடத்தில் இவர் ஒரு கருத்தை எடுத்து வைக்க அதில் இவர் தவறீடு செய்து விட்டால் அந்த தவறையே அவர்கள் பூதாகரப்படுத்தி அதை கொண்டே அவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. ஒருத்தர் மறுப்பு சொல்ல வரார் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி இருக்கணும்? ஃபுல்லி குவாலிஃபைடா இருக்கணும். ஏன் இந்த விஷயத்துக்கு இப்படி சொல்லப்படுது அப்படின்னா, மக்கள் மார்க்கத்தை தவிர எந்த விஷயமா இருந்தாலும் தகுதி பார்ப்பாங்க. மார்க்கத்துக்கு மட்டும்தான் அவங்க என்ன செய்யறது இல்ல, தகுதி பார்க்கறது இல்லை. மார்க்கத்தை தவிர எந்த விஷயமா இருந்தாலும், அன்னைக்கு கூட நம்ம மௌலவி யாசன் மௌலவி சொன்ன மாதிரி, ஆஸ்பத்திரிக்கு போறேன், குழந்தைக்கு பிரச்சனை, போன உடனே நம்ம யார்கிட்ட தான் போவோம்? முதல்ல அவர் எம்பிபிஎஸ் டாக்டரா இருக்கணும். ரெண்டாவது அவர் என்னவா இருக்கணும்? சைல்டு ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும். மூணாவது என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்குரிய துறை அவர் படிச்சிருக்கணும். எல்லாம் பார்த்துட்டு தான் என்ன செய்யணும். அதே போன்று ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கணும், ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும், அதனாலும் அதுக்குன்னு உண்டான கடைகளில் போய் தான் என்ன செய்வோம், நம்ம வாங்குவோம். அப்படிதானே தா? இப்போ நீங்க துணி கடைக்கு போனீங்கன்னா, இந்த சவுதி அரேபியாவில் நீங்க பார்ப்பீங்க, துணி கடைகள் இருக்குல்ல, இந்த சவுபெல்லாம் விற்கிறாங்களே. சவுபுனா இந்த சவுபு தச்சு விற்கிற கடையில் இந்த ரெடிமேட் சவுபு, இந்த எக்கால் இதெல்லாம் விற்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா சில ஷூ செருப்பும் வச்சிருப்பாங்க. நம்ம அங்கே போய் என்ன செய்ய மாட்டோம், அந்த ஷூ செருப்புலாம் என்ன செய்ய மாட்டோம், வாங்க மாட்டோம். ஏன்? அதுக்குன்னு உண்டான கடையில் போனாதான் நிறைய குவாலிட்டி இருக்கும், நிறைய குவான்டிட்டி இருக்கும் அப்படின்னு. அப்போ மார்க்கம் தவிர்த்து எந்த விஷயங்களாக இருந்தாலும் மக்கள் எல்லோருமே பெரும்பாலும் தகுதி பார்ப்பாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போன டக்குன்னு போயிருவீங்களா? சொல்லுங்க தா, ஜுபைலுக்கு கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு பசி வந்துருச்சு. டக்குன்னு இப்போ ஜுபைல எந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குன்னு ஜுபைல் வாசிக்கு போன் அடிப்பீங்களா இல்லையா? நேற்று நீங்க கப்சா சாப்பிடுவீங்கன்னா இன்னைக்கு திரும்ப கப்சா சாப்பிடணும்னு நினைக்க மாட்டீங்க. இந்தியன் ஃபுட்டு சாப்பிடணும், ஸ்ரீலங்கன் ஃபுட்டு சாப்பிடணும், சைனீஸ், ஏதாவது உனக்கு ஆசை உங்களுக்கு வந்துச்சுன்னா அது குறித்த விவரங்களை எல்லாம் விசாரிச்சுட்டு ஃபீட்பேக் பார்த்துட்டு கூகுள்ல போய் ரிவ்யூ எவ்வளவு போட்டிருக்கிறாங்க, 4 ஸ்டார் போட்டிருக்காங்களா, 4.5 எல்லாம் பார்த்துட்டு தான் 10 ரியாலுக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம். ஆனா மார்க்கம் சொல்றதுக்கு யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் அவர் பாட்டுக்கு சொல்ல போறாரு, நம்ம பாட்டுக்கு கேட்க போறோம், நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இன்றைக்கு வந்த ஒரு பெரிய விளைவின் விபரீதங்கள் தான் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இமாம் மாலிக் என்ன சொல்றாங்க, மறுப்பு சொல்ல வருபவர் அதாவது எதிரி என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து அறிந்திருக்க வேண்டும், அதற்கு மறுப்பு என்ன சொல்ல வேண்டும் என்பதை குறித்து அவர் என்ன செய்யணும், அறிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து சகோதரர்களே, அடுத்து சில விஷயங்கள் வருது, அது ஏற்கனவே நம்ம கண்டினியூஷன் ரிப்பீட் ஆகுது. அது சரி, சரி. அடுத்து இன்னொரு விஷயத்தை நடுவில் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், யாரெல்லாம் வேண்டுமென்றே தர்க்கம் செய்ய வந்து இந்த தலைப்புகளை மாற்றுவது, எதிராளி அதாவது மறுப்பு சொல்ல வருபவர்கள் அந்த மறுப்புகளை எடுத்து வைக்கும் போது அதில் வரக்கூடிய வார்த்தை கோளாறுகளை வைத்துக் கொண்டு பெரிதுபடுத்துவது, சரியா? அந்த மாதிரி சில மிஸ்டேக் இருக்கும்ல, ஹியூமன் எரர், மனிதனுடைய வாழ்க்கையில சில எரர், அந்த எரரை பூதாகரப்படுத்தி அந்த விவாதத்திலே வெல்வதற்கு முயற்சி செய்பவர்கள், இவர்களை குறித்தெல்லாம் ஷேக் அவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம் பேஜ் நம்பர் 25 வருது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, அன்னல்லாஹ் யுஸ்கிதுஹு வ யுப்கிது அஹ்லஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நபர்கள் மீது கோபப்படுகிறான், அவர்கள் மீது அல்லாஹ் வெறுப்பை கக்குகிறான், மேலும் அவர்களால் எந்த நன்மைகளும் நடக்காது. அந்த அடியானின் மீது ஷைத்தான் நுழைவதற்குண்டான ஒரு பெரிய காரணத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அதே போன்று அதன் மூலம் ஏற்படக்கூடிய கெட்ட விளைவுகளை பொறுத்த வரைக்கும் அது எதிராளியின் பக்கம் திரும்புவதை விட தன் மீதே திரும்பிவிடும் என்று எச்சரிக்கை செய்கிறார். உதாரணமா தர்க்கம் பண்ண வர்றவங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு பயந்து அவங்க இஹ்லாஸான முறையில பேணுதல் அடிப்படையில மறுப்பு சொல்ல வரணும். ஆனா எதிராளி பேசும்போது அந்த பேச்சில் வரக்கூடிய சில வார்த்தை கோளாறுகளை வைத்துக் கொண்டு வாத திறமையை வைத்து அவர்களை மடக்குவது அப்படிங்கிற மாதிரி சில பேர் பண்ணுவாங்கல்ல, அப்படி பண்ணுவது என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய விஷயம். அவருக்கு அல்லாஹ் எந்த நன்மையும் தரமாட்டான். மேலும் அந்த அடியானின் மீது ஷைத்தான் நுழைவதற்குண்டான வாய்ப்பை அவர் ஏற்படுத்துகிறார். அதன் மூலம் என்ன தீமைகள் ஏற்படுகிறதோ அந்த தீமைகள் எதிராளிக்கு ஏற்படுவதை விட அவருக்கு தான் ஏற்படும். ஏன்? அவர் அந்த விவாதத்துல தோத்துட்டு போறார், அவ்வளவுதான். அவர் அந்த விவாதத்துல
தோத்துட்டு போறாரு. மக்கள் யாராவது என்னையா பெருசா பதில் கொடுக்க வந்த ஒன்னும் சொல்லாம போயிட்டேன்னு ஏதோ பண்றாங்க, அவ்வளவு. ஆனா இவன் அந்த அசத்தியத்தில் இன்னும் என்ன செய்வான்? ஆழமாக இருப்பான். அப்படிதானே? ஒரு அசத்திய கருத்தை கொண்டு வருபவன் விவாதத்தில் ஜெயித்தால் என்ன நடக்கும்? அவன் இன்னும் அசத்தியத்துல ஸ்ட்ராங் ஆவான். ஆமாவா இல்லையா? அசத்தியத்தில் உள்ளவன் ஒரு சத்தியத்தில் உள்ளவனோடு விவாதம் செய்கிறான். சத்தியத்தில் உள்ளவர்கள் எடுத்து சொல்லக்கூடிய ஆதாரங்களை கேட்டுக்கொண்டு அவன் திருந்த வேண்டும். ஆனால் அந்த ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு திருந்தாமல் சொல்பவருடைய வார்த்தையில் வாய்விட்ட வார்த்தை தவறுகளை வைத்தோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு பலவீனமான விஷயங்களை வைத்தோ அவரை மடக்கி மேலும் மேலும் அவர் மீது இவன் ஆட்கொண்டு அந்த விவாதத்தில் வென்று விடுவானே ஆனால் அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகக்கூடியவனாக இருக்கிறான். அதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த எதிராளியை விட அவனுக்கு தான் என்ன செய்யுது? மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு ஷேக் அவர்கள் எடுத்து சொல்றாங்க. சரி, அடுத்த சகோதரர்களே, ஷேக் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது. الحالات التي يتوجه فيها الرد من غير التفات الى هدايه المردود عليه. அதாவது எந்தெந்த இடங்களில் எல்லாம் மறுப்புகள் சொல்லக்கூடியது, மறுப்பு சொல்லக்கூடியவருடைய மறுப்பு யாருக்கு சொல்லப்படுகிறதோ அவருடைய ஹிதாயத்தின் பக்கம் நேர்வழியின் பக்கம் திரும்பாமல் இருந்து கொண்டு மறுப்பு சொல்வது. உதாரணமா நான் இவருக்கு மறுப்பு சொல்றேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய இன்டென்ஷன் முழுக்க முழுக்க என்னவா இருக்கணும்? அவரை தோக்கடிக்கணும்ல, அவர் நேர்வழி பெறணும். ஆனா இவங்க கிட்ட என்ன இருக்கும்? தோக்கடிக்கணும்னு. ஆனா உண்மையான ஒரு பேணுதல் அடிப்படையில மார்க்கத்திற்காக மறுப்பு சொல்ல வருபவர் அவர் மறுப்பு சொல்ல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவருடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்கணும்னா ஹிதாயத்துல் மர்தூதி அலைஹி, யாருக்கு மறுப்பு சொல்லுகிறோமோ அவர் நேர்வழி பெறக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த விஷயத்தை ஒருவர் கவனத்தில் கொள்ளாவிட்டால் அவர் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகளை விட தீமைகள் தான் என்னது? அதிகமாகும். அவர் மூலம் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் என்ன ஆகும்? அதிகமாகும் அப்படின்னு என்ன செய்யறாங்க? ஷேக் அவர்கள் நமக்கு விளக்கி சொல்கிறார்கள். இதற்கு அடுத்து வரக்கூடிய சில பகுதி அதை நம்ம லஞ்சுக்கு அப்புறம் பார்ப்போம். அகம்மியத்து ரத் வ ஃபாயிதத்து, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு கருத்தில் கொண்டு பதில் சொல்வதனுடைய முக்கியத்துவமும் அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள். சரி, இது முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 minutes யாராவது ஒரு சின்ன சம்மரி சொல்றீங்களா? சொல்லுங்க.